निरवधि निगमान्त विद्या निषद्यानवद्याशयान् यतिपति पद पद्म बन्धानुबन्धानुसन्धायिनः वरवर मुनिवर्य संबंध संबंध संबंधिनः प्रतिदिनमनुभूय भूयो न भूयासमायास भूः अनाग्रहवतावद्यं बहुगुणपरीणाहि मनसो दुहानं सौहार्दं परिचितमिवाथापि गहनम् पदानां सौभ्रात्रादनिमिष निषेव्यं श्रवणयोः त्वमेव श्रीर्मह्यं बहुमुखयवाणी विलसितम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதமெற்புலவர்தாம் வாழி ஏழ்வாரமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து சாருவா கமதம் நீரு செய்து சமணச் செடி கணல் கொளுத்தியே சாங்கிய கடலை வற்று வித்து மிகு சாக்கிய கிரி முறித்திட மாறு செய்திடு கணாதவாதியர்கள் வாய்த்தகர்த்தர மிகுத்து மேல் வந்த பாசுபதர் சிந்தியோடும் வகைவாது செய்த யதிராசனார் கூறுமா குரு மதத்தொடோங்கிய குமாரிலன் மதமவற்றின் மேல் கொடிய தர்க்கசரம் விட்ட பெண் குறுகி மாயவாதியரை வெண்ணிட மீறிவாதில் வரும் பார்க்கரன் மத விலக்கடி களியறிந்து போய் மிக்கையாதவ மதத்தை மாய்த்த பெரு வீரர் நாளும் மிக வாழியே. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளி இருக்கக்கூடிய எதுகிரி எதிராஜியர் சுவாமிக்கு அடையனுடைய பிரணாமத்தை தெரிவித்துக் கொண்டு, அதே போல ஸ்ரீயுவே கே.பி. தேவராஜன் சுவாமி அவருடைய திருவடித்தாமரைக்கும் அடையனுடைய பல்லாண்டு அடையனுடைய பிரணாமத்தை தெரிவித்துக் கொண்டு, அவர் பாரித்தா போல அடியேனும் ஒரு சில யோக்கியதையுடன் கூடியவனாக ஆக வேண்டும் என்று அவரிடத்திலேயும் பகவானிடத்திலேயும் விண்ணப்பித்துக் கொண்டு, அடியேனுக்கு இட்டிருக்கக்கூடியதான இந்த ஒரு கைங்கரியத்தை சிரசா வகித்து அடியேன் தொடங்குகிறேன். சுவாமியினுடைய ஆக்கியின்படி அடியேனுக்கு தேவராஜகுரு என்னப்படுகிற அந்த சுவாமியினுடைய ஒரு ஸ்தோத்திரமான ஸ்ரீசைலேஷாஷ்டகம் என்கிற இந்த ஒரு ஸ்தோத்திரத்தை பற்றி விண்ணப்பிக்க வேண்டும் என்று சுவாமியினுடைய ஒரு ஆக்ஞை. தேவராஜ குருவரர் எறும்பியப்பா என்று மிகவும் பிரசித்தரான ஆச்சாரியர். மணவாள மாமனிகளினுடைய அஷ்டதிக்கஜங்களிலே ஒருவர், நவரத்னங்களிலேயும் ஒருவராய் இருக்கக்கூடியவர். சுவாமி மணவாள மாமனிகளுடைய சரித்திரம் என்று பார்த்தாலேயே அவருக்கும் எம்பெருமானாரை போலே பல ஆத்ம பந்துக்களா இருக்கக்கூடிய பல சிஷ்யர்களும் அழகாக அமைந்திருந்தார்கள். அதிலே மிகவும் பிரசித்தமாய் பல திவ்ய அம்சங்களை கொண்டவராய் எழுந்தருளி இருந்தவர் தான் இந்த எறும்பியப்பா என்கிற ஆச்சாரியர் ஆவார். இந்த ஸ்ரீசைலேஷ அஷ்டகத்திலேயே இறுதியான ஸ்லோகம் இவரை பற்றியே வருகிறது. மாமுனிகளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவர், மாமுனிகளை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவர் என்று சொன்னாலே அது எறும்பியப்பா தான் என்று சொல்லும்படியான அழகியதான ஒரு ஸ்லோகம். அது இறுதியான ஸ்லோகமான போதிலும் கூட நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கிரந்தத்தினுடைய கர்த்தாவை பற்றியதாகியாலே அதை முதலில் விண்ணப்பிக்கிறேன். ஷடரி புரே கயேவ கமலாபதி திவ்ய கவிஹி மதுர கவிர்யதாச்ச ஷடஜென்முனி முக்கிய கவிஹி யதி குல புங்கவஸ்ய புவி ரங்க சுதா கவிராட் வரவர யோகினோ வரதராஜ கவிஷ்ச ததா என்று. வரதராஜ கவி என்னால் தேவராஜ கவி என்கிற எறும்பியப்பா. எப்படி எம்பெருமானை பத்தி பாடக்கூடிய கவிகள் என்று சொன்னால் அந்த கவிகளுக்குள்ளே தலை சிறந்தவராய் இருந்தார் சுவாமி நம்மாழ்வார் ஒருவர்தான். அதே போல அந்த நம்மாழ்வாரை பற்றி பாடக்கூடிய கவிகளிலே தலை சிறந்தவர் என்று சொல்ல வேண்டுமானால் இது மதுர கவிகள் ஒருவர் தானே, மதுரகவி ஆழ்வார் மட்டும்தான். அதே போல எம்பெருமானாரை பற்றி பாடக்கூடிய கவிகள் என்ன சொன்னால் அது அந்த ஒரு பட்டம் எம்பெருமானாரை பாடிய கவி என்று சொன்னாலே அது திருவரங்க தமுதனார் என்றுதான் நாம் கொள்ள வேணும். அதுபோல எப்படி இந்த மூன்று சுவாமிகளுக்கு, அதாவது பகவானுக்கும் ஆழ்வாருக்கும் எம்பெருமானாருக்கும் எப்படி அவரவருக்கு தகுந்தா போலே தத்தஸ்ய சதிருஷம் பவேதன்னு அவரவர்களுக்கு தகுதியுடையவர்
கவிகள் என்று பார்த்தால் அது பகவானுக்கு நம்மாழ்வாரும், நம்மாழ்வாருக்கு மதுரகவி ஆழ்வாரும், எம்பெருமானாருக்கு திருவரங்கத்தமுதனாரும் அமைந்தார்களோ அது போலத்தான் மாமுனிகளை பாட வேண்டிய கவி என்று சொன்னால், அவரை பாடக்கூடிய தகுதி வாய்ந்த கவி என்று சொன்னால் அது எறும்பியப்பாவாகிற கவிதான் என்ன மிக அழகான ஒரு ஸ்லோகம் அமைந்திருக்கு. இந்த ஸ்லோகமானது 8 ஸ்லோகங்களுக்கு பின்பு கூடிய ஒரு ஸ்லோகம். இது இவர் சாதித்ததாக இருக்கலாம் என்று சிலருடைய அபிப்பிராயம். ஆனால் பழைய புத்தகத்திலே அச்சிட்டு இருக்கக்கூடியவர்கள் இது பிரதிவாதி பயங்கரம் அண்ணனுடைய ஒரு ஸ்லோகம் என்ன காட்டியிருக்கார்கள். அது இன்னும் அழகாக பொருந்தக்கூடியதுதான். மாமுனிகளை பத்தி பாடின பல கவிகள், பல சிஷ்யர்களிலே தலை சிறந்தவர்கள் இருவர். எறும்பியப்பா ஒருவரும், பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் மற்றொருவரும். அந்த இருவரிலையும் நாம் பார்த்தோமானால் அதுல பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் அவர் தாமே எம்பெருமானாரை அமுதனார் பாடினது போல மாமனிகளை பாட வல்லவர் எறும்பியப்பா ஒருவர் தான் என்ன புகழ்ந்திருக்கார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த ஸ்தோத்திரத்தினுடைய கர்த்தாவினுடைய வைபவமானது இத்தகையது. இப்ப நம்மளுடைய சம்பிரதாயத்துல எந்த ஒரு கிரந்தத்தை நாம் எடுத்து பார்த்தாலுமே அதனுடைய விஷய வைபவம் என்ன, அதனுடைய வக்திரு வைபவம் என்ன, அதனுடைய சப்த வைபவம், இந்த கிரந்த வைபவம் என்ன என்று பார்ப்பது உண்டு. அதன் போலவே இந்த 8 ஸ்லோகங்கள் ஸ்ரீசைலேஷாஷ்டகம் என்று சொல்லக்கூடிய இந்த 8 ஸ்லோகங்களை அருளி செய்தவர் அவர் எறும்பியப்பாவானவர். அவருடைய சரித்திரங்கள் இன்னும் இந்த கிரந்தத்தை நாம் பார்க்கும் பொழுதே இன்னும் பல இடங்கள்ல வரப்போறது சூக்ஷ்மமாக காட்டியிருப்பர். சிலர் இந்த ஸ்லோகத்திற்கு, இந்த ஸ்தோத்திரத்திற்கு வரவரமுனி அஷ்டகம் என்றும் கூட விவகாரம், சிலருடைய விவகாரம் இருக்கு. ஆனால் வரவரமுனி அஷ்டகம் என்று கோயிலண்ணன் அருளி செய்த மற்றொரு ஸ்தோத்திரம் இருக்கு. எல்லாம் அனுஷ்டுபிலை சின்ன சின்ன ஸ்லோகங்களால் 8 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு ஸ்தோத்திரம். அது வரவரமுனி அஷ்டகம் என்பது அது அண்ணன் அருளி செய்தது. ஆனால் இந்த ஸ்தோத்திரம் இருக்கு, இதுக்கு ஸ்ரீசைலேஷாஷ்டகம் என்றுதான் இதற்கு பெயரே வழங்கப்படுகிறது. காரணம் என்ன? முதல் ஸ்லோகத்தை பார்த்தோமானால் வரவரமுனி என்ற ஒரு திருப்பெயர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப இதையும் வரவரமுனி அஷ்டகம்னு சொல்லலாமே என்ன பார்த்தால், மாமனிகளுடைய வைபவத்தை சொல்லக்கூடிய ஸ்தோத்திரமான போதிலும் அவருடைய அபாரமான வைபவத்திலே சாரமாய் மிக முக்கியமாக இருக்கக்கூடியதான ஒரு வைபவம் தான் அவருக்கு ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் என்கிற தனியன் அமைந்த ஒரு வைபவம். ஆக அந்த ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் ஆகிற தனியன் அமைந்திருக்கக்கூடிய வைபவத்தையே முக்கியமாக எடுத்து பேசுகிறபடியால் இந்த ஸ்தோத்திரத்தை ஸ்ரீசைலேஷாஷ்டகம் என்று நம்முடைய சம்பிரதாயத்து பெரியோர்கள் வழங்குகிறார்கள். எனவே ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் என்கிற அந்த தனியன் அவதரித்த கிரமத்தை, சரித்திரத்தையும், அந்த தனியனுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பெருமைகளையும் எடுத்து காட்டக்கூடியதாக இந்த ஒரு ஸ்தோத்திரம் அமைந்திருக்கு. முமுட்சுபடியிலே நாம் பார்த்தோமானால் ஆரம்பத்திலேயே திருமத்திரத்தினுடைய வைபவத்தை சொல்லுவதற்கு இறங்கின ஆச்சாரியர் தொழிலோகாச்சாரியர் அவர் முதல்ல பலவிதமான வைபவங்களை தெரிவிக்கிறார். இது அனைத்து வேதத்துக்கும் சாரமானது, இது சாட்சாத் பகவானாலேயே உபதேசிக்கப்பட்டது, அது அதற்கு வாட்சியத்தின் காட்டிலும் அதற்கு வாச்சகத்தினுடைய பிரபாவம், இந்த சப்தங்களுக்கே இருக்கக்கூடிய பெருமை என்ன என்று பலவிதமான வைபவங்களை தெரிவித்துக் கொண்டு வருகிறார். அதுபோல இந்த ஸ்தோத்திரத்திலே ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரத்தில் அந்த தனியனுக்கு காட்டப்படக்கூடிய வைபவங்களை நாம் 3 விதமாக பிரித்து கொள்ளலாம். அதாவது சர்வதேச தசா கால என்று சொல்லக்கூடியதாக உயர்ந்த தேசத்திலே, உயர்ந்த தசையிலே, உயர்ந்த காலத்திலே அமைந்ததுதான் இந்த வெளியிடப்பட்டதுதான் இந்த ஸ்ரீசைலேஷ மகாமந்திரம் என்றே நாம் கொள்ளலாம். அதாவது பகவானாலே எதெல்லாம் வெளியிடப்படுகிறதோ அதெல்லாம் மிக பவித்திரமாய் அதை அனுசந்திப்பவர்களை ரட்சிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். இப்ப வேதங்கள் என்பது பகவானாலே பிரளய காலத்திலே தன்னிடத்திலே வைத்து கொள்ளப்பட்டு மறுபடியும் சிருஷ்டி காலத்திலே அவனால் வெளியிடப்பட்டது என்று சொல்லுகிறோம். அதே போல பஞ்சராத்திர ஆகமமும் கூட, பகவத் சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீ பஞ்சராத்திர ஆகமம் கூட பகவானாலேயே அது உபதேசிக்கப்பட்டது. அப்ப அதெல்லாம் மந்திர ரூபங்களாக நாம் சொல்லுகிறோம். மந்திரம் என்ன சொன்னாலே மந்தாரம் திராயதே என்று தன்னை மனனம் பண்ணக்கூடியவனை ரட்சிக்கக்கூடிய அந்த திவ்யமான சப்தத்தை தான் நாம் மந்திரம் என்று சொல்லுகிறோம். அந்த வகையிலே
இந்த ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் என்பது வெறும் ஒரு ஸ்லோகமாக, தனியன் ஸ்லோகமாக மட்டும் அமைந்திருப்பது என்று இல்லாமல் அது ஒரு மகா மந்திரமாகவே அமைந்திருக்க கூடியது. காரணம், முதல் காரணம், அது சாக்ஷாத் பகவானாலேயே வெளியிடப்பட்டது என்கிற ஒரு காரணம். ஆனால் பகவானும் பாருங்கள், இந்த மந்திரத்தை வெளியிடுவதற்கு தக்க தேச கால தசைகளை எதிர்பார்த்து கொண்டிருந்தான் என்பது தெரிகிறது. இந்த விஷயங்கள் தான் இந்த 8 ஸ்லோகங்களிலே தெரிவிக்கப்படுறது என்று நாம் கொள்ளலாம். இப்போ சர்வ தேசம், முதல்ல தேசம் என்று எடுத்து பார்த்தோமானால் ஸ்ரீரங்கத்திலே, அதிலும் கூட அந்த கருட மண்டபத்திலே பகவான் இந்த தனியனை, இந்த மகா மந்திரத்தை வெளியிட்டான் என்ன, அதற்கு அது முதல் பெருமை. சரி, ஸ்ரீரங்கத்திலே தனியன் அமைந்திருக்கிறது என்ன சொன்னால் அது இன்னும் பல ஆச்சாரியர்களுக்கு அமைந்திருக்கே என்ன சொன்னால், அடுத்தபடி தேச தசா, தசா என்ன சொன்னால் அவஸ்தை, அது அந்த பின்புறம் இந்த ஸ்தோத்திரம், இந்த தனியனானது ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் ஆகிற தனியன், அது அதனுடைய அவதாரத்துக்கு பின்னணி என்ன என்று பார்க்கும் பொழுது, பகவான் ஒரு சிறு பிள்ளையாக வந்து 4 வயசு முடிந்ததான ஒரு பிள்ளை என்ன காட்டுகிறார். 4 வயசு பூர்ணமான ஒரு சிறு பிள்ளையாக வந்து இதை விண்ணப்பித்தான் என்று, இதுதான் அதனுடைய அந்த நிலை தசை என்று பார்க்கிறோம். ஆக இது போன்ற நேரடியா பகவான் வந்து உபதேசித்தான் என்பதும் அதற்கு ஒரு பெருமை. பகவான் யாரோத்தருக்கு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அதை அவர் வாய் மூலமாக வெளியிட்டான் என்று இல்லாமல், தானே ஒரு சிறு பாலகனாக வந்து இதை நேரடியாக ஆச்சாரியரான மணவாள மாமனிகள் எடுத்தவருடைய சன்னதியிலே விண்ணப்பித்தான் என்று சொன்னால், அதுதான் இதற்கு உத்தமமான தசையிலே அவதரித்த தனியன் என்று பார்க்கிறோம். காலம் என்ன பார்த்தாலும் கூட 1 வருஷ காலம் சரியாக மாமனிகளிடத்திலே காலக்ஷேபம் கேட்டு அதன் நிறைவு காலத்திலே கடைசியாக அந்த சாற்றுமுறை தினத்தன்றைக்கு இந்த தனியனை விண்ணப்பித்தான் என்று பார்க்கிறோம். அப்போ உயர்ந்த காலம், ஆக உயர்ந்த தேசம், உயர்ந்த தசை, உயர்ந்த காலம் என்ன, இப்படி உயர்ந்ததான தேசதசா காலங்களிலே இந்த மந்திரத்தை வெளியிடும்படியான ஒரு வைபவத்தை கொடுத்தான் எம்பெருமான் என்று பார்க்கிறோம். இந்த விஷயங்களை மிக அழகாக இந்த ஸ்தோத்திரத்திலே அனுபவித்துக் கொண்டு வருகிறார். அதை அழகாக பறைசாற்றும் வண்ணமாக இந்த ஸ்தோத்திரத்தை அமைத்திருக்கிறார் இரும்பியப்பா. முதல் ஸ்லோகத்தை பார்ப்போம். சேஷ ஸ்ரீமான் அஜனிஹி புரா சௌம்யஜா மாத்ரியோகி போகி பூதஸ்ததனு பகவான் ராகவஸ்யானுஜன்மா பூத்வா பவ்யோ வரவர முனிர்பூயசா பாசமானஹ ரக்ஷத்வஸ்மான் ரகுகுலபதே ராஸ்திதோ பத்ரபீடம். மிக அழகான ஒரு ஸ்தோத்திரம், அழகான ஒரு ஸ்லோகம். இந்த முதல் ஸ்லோகம் என்பது பீட்டிகையாக அமைந்திருக்கக்கூடியது. நேரடியாக இந்த ஸ்லோகத்திலே தனியனுடைய வைபவத்தை தெரிவிக்கவில்லை. அது 3வது அடுத்த ஸ்லோகத்திலிருந்தான் அந்த ஒரு சரித்திரம் தொடங்க போறது. ஆனால் மேலே தாம் சொல்ல இருக்கக்கூடியதான அந்த ஒரு மகா வைபவத்திற்கு பீட்டிகை இந்த ஸ்லோகத்திலே ரசிக்கப்படுறது. ரொம்ப அழகா காட்டுறார். மாமுனிகளுக்கு எம்பெருமான் தானாக நேரா வந்து இந்த தனியனை அருளை செய்தான் என்ன சொல்லணும்னா, மாமுனிகளுடைய வைபவம் எப்படிப்பட்டது, அவர் யாராக எழுந்தருளி இருக்கார் என்பதை இங்கே அழகா தெரிவிக்கிறார். சேஷ ஸ்ரீமான் அஜனிஹி புரா. இந்த முதல் ஸ்லோகம் இந்த ஸ்தோத்திரத்திற்கு காஞ்சிபுரம் ஸ்ரீ உவே பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியார் சுவாமி சுருக்கமான ஒரு சம்ஸ்கிருதத்திலே ஒரு வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கார். இந்த முதல் ஸ்லோகத்துல அன்வய கிரமத்தை ரொம்ப அழகா எடுத்து காட்டுறார். பொதுவாக நாம் பார்த்தோமானால் நமக்கு ஒரு அர்த்தம் தோணும். அதாவது சௌமியஜா மாத்ரி யோகி, அழகிய மணவாள மாமணிகளானவர், என்ன அர்த்தம் தோணிரும். ஆனா காஞ்சி சுவாமியுடைய அர்த்தம் ரொம்ப அழகான அர்த்தம் பாருங்கள். சேஷ ஸ்ரீமான் அஜனிஹி புரா சௌமியஜா மாத்ரி யோகி என்று தெரிவிக்கிறார். அதாவது ஸ்ரீமான் சேஷா, இந்த ஸ்ரீமான் சேஷ ஆதிசேஷனான நித்தியசூரிகளிலே தலைவரான அந்த ஆதிசேஷனானவர் சௌமியஜா மாத்ரி யோகி போகி அஜனி புரா, முன்பு முதல்ல அந்த ஆதிசேஷனான நித்தியசூரி அவர் எடுத்த அவதாரம் எது என்ன கேட்டார். இங்கே ரொம்ப விசித்திரமா அழகான இன்னொரு ஸ்வரசமான அர்த்தம் காட்டப்படுறது. பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் பலபத்ரஸ்திருதியஸ்து கலவு கஷ்டித் பவிஷ்யதி என்ற அந்த ஒரு முக்கியமான பிரமாண ஸ்லோகத்தின்படி முதல்ல ஆதிசேஷனாக இருந்தார் ஸ்வஸ்வரூபம், அடுத்ததாக இளைய பெருமாளாக அவதரித்தார் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் கிடையாது. என்ன தெரிவிக்கிறார்னா,
இளைய பெருமாளாக லக்ஷ்மணராக வருவதற்கு முன்பேயே ஒரு அவதாரம் எடுத்தாயிடுது. என்ன அவதாரம்னா அது அர்ச்சாவதாரம். எப்படி அப்படின்னா சௌமியஜாமாத்ரி யோகி போகி அஜனி. அதாவது ஆதிசேஷனான அந்த நித்திய சூரிகளிலே தலைவரான அந்த ஆதிசேஷன் அவர் முதலிலே சௌமியஜாமாதா என்று சொல்லப்படக்கூடிய அழகிய மணவாளன் இருக்கானே நம்பெருமாள், ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளிருக்கக்கூடிய அழகிய மணவாளன், அவனுடன் சேரும்படியாக அவனுடனே சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அவனுடைய படுக்கையான சேஷனாக வந்து பிறந்தான். போகி என்று சொன்னாலே அறவரசு, அந்த பாம்பு. ஆக முதலிலே ஆதிசேஷன் எடுத்த ஒரு அவதாரம் என்று நாம் பார்த்தோமானால் அது ஸ்ரீரங்கத்திலே அந்த அந்த எம்பெருமானுடன் நித்திய சம்பந்தம் கொண்டிருக்கக்கூடியவரை ஒரு அறவரசாக அவர் அவதாரம் எடுத்தார் என்று காட்டுகிறார். ஆக ஸ்ரீமான் சேஷகா, அந்த ஸ்ரீமான் என்று சொன்னாலே அது சாகி ஸ்ரீர் அமிர்தா சதாம் என்று சொல்லக்கூடிய நித்திய செல்வமான கைங்கரியம் என்பதுதான். இது மிக பிரசித்தம் நம் சம்பிரதாயத்திலே. செல்வம் என்று சொன்னாலே எது உண்மையான செல்வம்? அழியாத செல்வம் என்று பார்த்தால் அது பகவத் கைங்கரியம் என்பதுதான். அந்த பகவத் கைங்கரியத்தை பூர்ணமாக சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தைகளிலும் பெற்றிருக்கக்கூடியவர் ஒருத்தர் என்று சொன்னால் அது ஆதிசேஷனை தவிர்த்து வேற யாரும் கிடையாதே. அதனாலதான் ஆதிசேஷன்னு சொல்றோம். பொதுவா சேஷன்ற வார்த்தைக்கு பகவானுக்கு கிங்கரன், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்னு அர்த்தம். அதுல ஆதிசேஷன் என்று சொன்னால் முதன்மை வாய்ந்தவர் என்ன பொருள்? யார் பகவானுக்கு சேஷப்பட்டவர்கள், கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் யார் என்று நாம் கணக்கெடுத்தோமானால் முதல் வரலை விட்டு நாம் யாரை கணக்கு பண்ணுவது என்னால் இந்த ஒரு நித்திய சூரிதானம். அதனால் அவர் ஆதிசேஷா என்ன தன்னுடைய கைங்கரியத்துக்கு தகுந்த ஒரு திருநாமத்தை நிரூபகமாக கொண்டிருந்தார். ஆக அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீமான் சேஷகா என்ன நல்ல ஸ்ரீயை, கைங்கரிய ஸ்ரீயை கொண்டிருக்கக்கூடிய அந்த நித்திய சூரியானவர் புறா முன்பு முதலில் சௌமியஜாமாத்ரி யோகி போகி அஜனி, அந்த அழகிய மணவாள பெருமாள், அதாவது நம்பெருமாளான அழகிய மணவாளனுடன் கூடியிருக்கக்கூடியவராய் போகியாக அந்த அவர் படுத்துக்கிறதுக்கு வாய்ந்ததான மிக யோக்கியமான ஒரு திருப்பாம்பாக அறவரசாக அவர் முதல் அவதாரம் கொண்டார். என்ன இதுதான் முதல் அவதாரம். ஏனால் இளைய பெருமாளாக வந்து அவதரித்திற்கு முன்பேயே இங்கே ஸ்ரீரங்க திவ்ய தேசத்திலே எம்பெருமானுடைய அந்த படுக்கையாக அவர் வந்து அவதரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா அந்த திரேதாயுகத்திலே ராமபிரானுடைய பூர்வர்களே திருவாராதனம் பண்ணி கொண்டு வந்த எம்பெருமான்னு பார்க்கிறோம். அப்ப முதல் யார் இருந்தார் என்ன பார்த்தால் ராமபிரானை காட்டிலும் அங்கே நம்பெருமாள் தான் முதல் இருந்தார் நமக்கு தெரிகிறது. ஆக அதனால் அவருடைய படுக்கையாக இருந்து எடுத்த அவதாரம் என்பதுதான் முதல் அவதாரம் என்று காட்டுகிறார். அதன் பிறகு போகி பூதகா ததனு பகவான் ராகவஸ்ய அனுஜன்மா, ததனு அதன் பிறகு ராகவஸ்ய அனுஜன்மா பகவான் பூதகா. இரண்டாவதாக பார்த்தால் ராகவனுடைய திருத்தம்பியாக அவர் அவதாரம் எடுத்தார் என்ன காட்டுறார். ஆக ராகவன் என்ன சொன்னாலே தாசரதியான அந்த எம்பெருமான் அவருக்கு திருத்தம்பியாக சுமித்ரையினுடைய புதல்வனாக அடுத்தபடியாக அவதாரம் எடுத்தார். இந்த இடத்துலயும் ரொம்ப அழகான ஒரு சுவாரஸ்யமான அர்த்தம். இங்கே ராகவஸ்ய என்ன அனுஜன்மா, ராகவனுடைய திருத்தம்பி என்று சொன்னால் அது லக்ஷ்மணர் என்று அர்த்தம். இப்ப லக்ஷ்மணர் என்பதனாலேயே சௌமித்ரியான இளைய பெருமாளையும் இளையாழ்வாராகிற ராமானுஜ முனியையும் நாம் சேர்த்து கொள்ளணும் என்று காட்டுறார். ஏன்னா மேலே பார்த்தால் மூணாவது அடியிலே பூத்வா பவ்யோ வரவர முனிகின் அடுத்தது மணவாள மாமனிகளிடத்திலே வருகிறார் கவி. அப்போ நடுவுல எம்பெருமானாரை பத்தி தெரிவிக்கவே இல்லையே என்ற ஒரு கேள்வி எழும். அதனால இங்க வியாக்கியாத்தை ரொம்ப அழகா காட்டுறார். ராகவஸ்ய அனுஜன்மா பூதகா என்று சொன்னாலேயே ராகவனுடைய தம்பி என்னால் என்ன அர்த்தம்? ராமானுஜன் அர்த்தம். ராகவன் என்று சொன்னால் ராமன், அனுஜன்மா என்று சொன்னால் அது அனுஜன் என்ற அர்த்தம். ஆக ராகவஸ்ய அனுஜன்மா என்றதனாலேயே ராமானுஜன் என்ற அர்த்தம் கிடைக்கிறது. ராமானுஜன் என்று சொன்னால் அது இளைய பெருமாளான சௌமித்ரியையும் தெரிவிக்கும். இங்கே இளையாழ்வாராக இருந்த ராமானுஜ முனிவர் எம்பெருமானாரையும் தெரிவிக்கும்.
என்று நாம் கொள்ள வேண்டும். ஆக தந்திரேன என்று சொல்லுவார்கள். ஒரே வார்த்தையை கொண்டு பல அர்த்தங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது தந்திரேன, தந்திரம் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்படக்கூடியது. ஆக அது போல ஸ்ரீமான் சேஷா, நித்திய கைங்கரியமாகிற நித்திய செல்வத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த சேஷனாகிற முதல் நித்திய சூரியானவர் புறா முதலில் சௌமியஜாமாத்திரி யோகி போகி அஜனி, நம்பெருமாளுடன் எப்பொழுதும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த அரவணையாக அவர், அந்த அரவரசாக அவர் முதலில் அவதரித்தார். அதன் பிறகு ராகவசிய அனுஜன்மா பூதகா, தாசரதி ராமணனுடைய திருத்தம்பியாரான சௌமித்ரி இளையாழ்வார் இளைய பெருமாளாக அவதரித்தார். அதே போல கலியுகத்திலே இளையாழ்வார் என்ற திருநாமத்தை முதலில் கொண்ட இந்த எம்பெருமானாராகவும் அவதரித்தார் என்று 3 அவதாரங்கள் காட்டப்பட்டது. அதன் பிறகு பூத்வா பவ்யோ வரவர முனிகி பூயசா பாசமானா, முக்கியமா வருகிறார். அதே ஆதிசேஷனான அந்த நித்திய சூரியானவரே வரவர முனிகி பூத்வா, இவரெல்லாம் இப்போ இதுக்கு முன்னாடி நாம் தெரிவித்தவர்கள்லாம் நமக்கு நேரடியாக அவருடைய சம்பந்தம் கிடைக்கல. அதாவது ஸ்தோத்திரத்தை பாடக்கூடிய எறும்பியப்பாவுடைய கருத்து என்னவென்னால் வரவர முனியானவர் தான் பவ்யஹா என்று தெரிவிக்கிறார். பவ்யஹா என்ன சொன்னால் நற்குணங்கள் கொண்டவராய் நம்மால் கிட்டக்கூடியவராக இருக்கக்கூடியவர். ஆக இன்றைய தினம் அடியேனால் சேவிக்க பெறக்கூடிய இந்த மாமணிகளாக அதே ஆதிசேஷன் அவதரித்திருக்கிறான். ஆக பவ்யஹா வரவர முனி பூத்வா பூயசா பாசமானஹா, மிகுந்த சாம்ராஜ்யத்துடன், பூயசா பாசமானஹ என்ன அர்த்தம்? நல்ல செல்வத்துடன், கைங்கரிய சாம்ராஜ்யத்துடன், கைங்கரிய ஸ்ரீயுடன் திகழக்கூடியவராய் இங்கே எழுந்தருளியிருக்கார். கோயில் மணவாள மாமணிகள் என்ன சொன்னமானால் அந்த ஸ்ரீ வைஷ்ணவ கைங்கரிய சாம்ராஜ்ய ஸ்ரீ வைஷ்ணவ சாம்ராஜ்யத்தையே கட்டி ஆளக்கூடியவராய், அதை இன்னும் பன்மடங்கு பெருக்கி அருளக்கூடியவராய் இன்றைய தினம் நமக்கு அவர் காட்சி அளிக்கிறார் என்று காட்டுறார். அப்படிப்பட்டவர் ரக்ஷத்வஸ்மான் ரகுகுலபதேகே ஆஸ்திதோ பத்ர பீடம். ஆக அந்த நித்திய சூரியான ஆதிசேஷன் இன்றைய தினம் நம்மால் அணுகக்கூடியவராய் அனைத்து நற்குணங்கள் கொண்டவரான வரவர முனியாக சுவாமி மணவாள மாமணிகளாக இங்கே திகழ்கிறாரே, அவர் நம்மை ரட்சிக்கட்டும் என்று காட்டுறார். ஆனா கடைசியில ஒரு அடைமொழி இடுகிறார் மாமணிகளுக்கு, ரகுகுலபதேகே பத்ர பீடம் ஆஸ்திதா என்று காட்டுறார். ரொம்ப அழகான ஒரு விசேஷம். அதாவது ரகுகுலபதி என்று சொன்னால் இங்கே எறும்பியப்பாவினுடைய திருவாராதன பெருமாளே சக்கரவர்த்தி திருமகன் தான். ஆக அந்த ரகுகுலபதியான அடியனுடைய திருவாராதனத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த சக்கரவர்த்தி திருமகன் இருக்காரே, அவருடைய பீഠத்தை, பத்ர பீட்டத்தை, மங்கள பீட்டத்தை இன்றைய தினம் அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மணவாள மாமணிகள் என்னை ரட்சிக்கட்டும் என்று காட்டுறார். முன்பே தேவராஜன் சுவாமி தெரிவித்தார் போல இவருக்கு எறும்பியப்பாவுக்கு என்று தனித்த ஒரு விசேஷம் என்ன பாருங்கள். அவர் எம்பெருமான மாமணிகளை அடைந்ததற்கு காரணமே அவருடைய திருவாராதன பெருமாளான சக்கரவர்த்தி திருமகன் தான். முதலிலே எந்த மாமணிகள் இடத்திலே சாமானிய சாஸ்திரத்தை பார்த்து எதி அன்னம் ந போக்தவ்யம் என்று இது போன்ற சாமானிய சாஸ்திரத்தை எல்லாம் பார்த்து மாமணிகள் இடத்திலே ஆசைக்காமல் இருந்தார். ஆனா அதன் பிறகு அவர் தம்முடைய அகத்திற்கு பகவானுக்கு கைங்கரியம் பண்ண வேணும் என்று அந்த கோவில் ஆழ்வாரை, அந்த திருக்கதவை நீக்குவதற்கு போகும் பொழுது என்ன பிரயத்னப்பட்டாலும் கூட இந்த திருக்காப்பை திறக்க முடியவில்லையா. அப்போ மிகுந்த வருத்தத்துடன் நாம் என்ன அபச்சாரப்பட்டோம் என்று மிக வருந்தி அன்றைய தினம் அவர் சயனத்துக்கு போக, அப்போ அவருக்கு ஸ்வப்னத்திலே அந்த சக்கரவர்த்தி திருமகன் சேவை சாதித்து, மாமுனிகள் என்பவர் அடியனுடைய படுக்கையான ஆதிசேஷன் தான், இளைய பெருமாள் தான் அவர், அவரிடத்திலே நீர் எப்படி அபச்சாரப்படலாம் என்று அவரை சடக்கென போய் ஆசையும் என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். இந்த விஷயத்தை மிக அழகாக இவர் தாமே, எறும்பியப்பா தாமே தம்முடைய வரவர முனி சதகத்திலே அழகாக எடுத்து காட்டுகிறார். ஒரு ஸ்லோகத்திலே அவர் அங்கே அழகா என்ன தெரிவிக்கிறார்னா, மாமணிகளை பற்றி நான் அடியேன் ஒருவனுக்குத்தான் மந்தமதியானபடியாலே ஸ்வப்னத்திலே எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனே சொல்ல வேண்டும்படி இருந்தது. ஆனால் மாமணிகள் கிட்டே நாம் ஒரு 2 நாள் பழகி அவருடைய தினசரி சரித்திரங்கள்லாம் நாம் பார்த்தோமானால் கண்டிப்பாக சாதாரண அறிவு படைத்தவன் கூட இவர்தான் நேரடியாக ஆதிசேஷனுடைய அவதாரம் என்பதை தெரிந்து கொள்வான் என்று காட்டுகிறார். ரொம்ப அழகா தெரிவிக்கிறார் வரவர முனி சதகத்திலே.
நித்யம் பத்யு பரிச்சரணத்தோ வர்ணத்தோ நிர்மலத்வா விருத்யா வாச்சாம் விபுதசரித சாதுரீம் உத்கிரந்தியா சேஷஸ்ரீமான் இதி ரகுபதேர் அந்தரேணாபி வாணிம் கோநாமத்வாம் வரவரமுனே கோவிதோ நாவகந்தும். அதாவது சாமானிய அறிவுடையவன் அவனே கூட தேவரியனுடைய சரித்திரங்களை தேவரியர் தினப்படி காத்தாலேந்து ராத்திரி வரையிலும் செய்யக்கூடிய காரியங்களை பார்த்தானால் சடக்கென அவன் புரிந்து கொள்வான் தேவரீர் யாருடைய அவதார விசேஷம் என்று தெரிவிக்கிறார். நித்யம் பத்யுஹு பரிச்சரணதா, தேவரீர் தினப்படி எம்பெருமானுக்கு காலை வேளையிலும் சாயங்கால வேளையிலும் பகவானுக்கு ஸ்ரீரங்கநாதனை போய் மங்களாசாசனம் பண்ணி கொண்டு வருகிறேன். அந்த மங்களாசாசனம் பண்ணும் அழகு, தேவரீர் பகவானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் இருக்கு, அதுல எந்த ஈடுபாடுடன் தேவரீர் இதை பண்ணுகிறீரோ அதை ஒருத்தன் சேவித்தானாலேயே அவனுக்கு புலப்பட்டு விடுவான். என்ன என்னால் இந்த அளவுக்கு ஈடுபாடுடன் பகவானை சேவிக்கிறாரே, இவர் இப்பொழுது சில காலமாக சில வருஷங்களாக பகவானை சேவித்தவர் போலே தெரியவில்லை, அனாதி காலமாக பகவானுடைய சம்பந்தப்பட்டவர் போலதான் இருக்கு இவர் பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் மங்களாசாசனங்கள் என்ன தோணுமா. அதே போல விருத்தியா வாச்சாம் விபுதசரித சாதுரீம் உத்கிரந்தியா, சுவாமியினுடைய அடுத்தது மத்தியான காலம் அவர் காலக்ஷேபம் பண்ண சாதிக்கக்கூடிய அந்த ஒரு பாணியை ஒருத்தன் கேட்டானால் கங்கா பிரவாகமோ என்று தோணும்படியாக இருக்குமா. அதுபோல அந்த கங்கா பிரவாகத்தினுடைய வேகத்தையும் கூட முறியடிக்கும்படியான ஒரு பிரவாகத்துடன் எம்பெருமா மாமுனிகள் விஷயங்களை சாதிக்கக்கூடிய அந்த பாங்கை பார்த்தவுடனே இது 1000 பணங்களை கொண்ட 1000 திருநாவுகளை கொண்ட ஆதிசேஷனால் மட்டும்தான் இப்படி பேச முடியுமே ஒழிய வேறு ஒருவரால் இது முடியாது என்றும் ஒருத்தனுக்கு தோணிவிடும். சேஷஸ்ரீமான் இதி ரகுபதேர் அந்தரேணாபி வாணிம், ஆனா அடியேன் தான் மந்தமதியானவன், இவரிடத்திலே இருந்து கிட்டி பழக இவரை சேவிப்பதற்கு பாக்கியம் இல்லாமல் போனேன். எனவே அடியேனை திருத்துவதற்கு சொப்னத்திலே ரகுபதியான சக்கரவர்த்தி திருமகனானுடைய ஒரு வாக்கு, அவருடைய ஆதேசம் வேண்டி இருந்தது. ஆனால் உண்மையிலே சாதாரணமா ஒரு விவேகம் படைத்த ஒருத்தன் இருந்தானால் எம்பெருமான் வந்து இதை காட்ட வேணும் என்பதே கிடையாது, தானாகவே இது அவனுக்கு புலப்பட்டு விடும் என்று மிக அழகாக எடுத்து காட்டுகிறார் இந்த இடத்துல. அதனால மாமனிகளை ஆசிரித்த பின்பு அதற்கு முன்பு வரைக்கும் சக்கரவர்த்தி திருமகனார் தான் இவருடைய திருவாராதன பெருமாளாக எழுந்தருளியிருந்தார். மாமனிகளை ஆசிரித்த பின்பு அந்த பத்ரபீட்டம், அந்த சக்கரவர்த்தி திருமகனார் எழுந்தருளியிருந்த பத்ரபீட்டத்திலே மாமனிகளை ஏழ பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே அந்த ஆதிசேஷனானவர் முதலிலே ஸ்ரீரங்கத்திலே நாம் அர்ச்சாமூர்த்தியாக சேவிக்கக்கூடிய இந்த பகவானுடைய அவனுடைய பகவானுக்கு படுக்கையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அரவரசாக அவன் வந்து அவதரித்தான். அதற்கு அடுத்தபடியாக இளைய பெருமாளாக சௌமித்ரியாக அவதரித்தான். அதற்கு மேலே கலியுகத்திலே எல்லாரையும் நம்மை உஜ்ஜீவிப்பதற்காக எம்பெருமானாராக அவதரித்தான். இன்றைய தினம் நம்மையெல்லாம் ரட்சிப்பதற்காக வரவர முனியாக அழகிய மணவாள மாமுனிகளாக வந்து தோன்றி இருக்கிறார் அந்த நித்தியசூரி. அப்படிப்பட்டவர் அஸ்மான் ரக்ஷது, நம்மளை எல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்று அழகான ஒரு மங்களமாக அமைத்திருக்கார் இந்த ஸ்லோகத்தை. ஆக மங்களம் என்று சொன்னால் இது பிரார்த்தனா ரூபமான ஒரு மங்களம், நம்மை இவர் ரட்சிக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறார். மங்களமாக அமைத்து மேலே சொல்ல போகிற வைபவத்திற்கு ஒரு பீఠிகையாகவும் அமைத்திருக்கார் இந்த ஒரு பாசுரத்தை. ஆக இந்த பாசுரத்தின் மூலமாக எம்பெருமானார் போன்று இவருக்கு ஒரு வைபவம் இல்லை, எம்பெருமானாரை காட்டிலும் அதிக ஒரு வைபவம் மாமனிகளுக்கு ஏற்பட்டது. அது என்ன வைபவம்? நேரடியாக பகவானை வந்து தனியன் அருளிய ஒரு வைபவம். அந்த வைபவத்திற்கு என்ன காரணம் என்பதை மிக அழகாக எடுத்து காட்டுகிறார். இதன் போலவே அந்த காலத்திலே மாமனிகளுடன் எழுந்தருளி இருந்த அவருடைய சிஷ்யர்கள் பலர் இந்த விஷயத்தை அழகாக வெளிப்படுத்தியிருக்கார். அதாவது இந்த முதல் ஸ்லோகத்தில் நாம் பார்க்கக்கூடிய மணவாள மாமனிகளானவர் நேரடியாக அந்த ஆதிசேஷனுடைய அவதாரம் என்பதை இந்த இடத்திலேயும் முன்னாடி விண்ணப்பித்த வரவரமுனி சதக ஸ்லோகத்திலையும் பல இடங்களில் தெரிவிக்கிறார் எறும்பியப்பா. இன்னும் மிக அழகாக இந்த விஷயத்தை அப்பிள்ளார் என்கிற ஆச்சாரியர் நேர் சிஷ்யரானவர் அவர் சம்பிரதாய சந்திரிகை என்கிற ஒரு கிரந்தத்திலே தெரிவிக்கிறார். அத ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். முதல் பாசுரத்திலேயே ஆதியிலே அரவரசை அழைத்தரங்கர் அவனியிலே 200 நீரென்ன பாதியிலே உடையவராய் வந்து தோன்றி பரமபதம் நாடி அவர் போவேனென்ன.
நீதியாய் முன்போல நிற்க நாடி நிலுவைதனை நிறைவேற்றி வாருமென்ன சாதாரணமென்னும் மாவருடம் தன்னில் தனித்துலா மூல நாள் தான் வந்தாரே. என்ன மணவாள மாமனிகள் ஆதிசேஷனுடைய அம்சம்தான். நேரடியா எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டநாதன் தானே தம்முடைய திருப்படிக்கையாக எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷனை நியமித்து அவர் இங்கே அவதரித்தார் என்பதை அவரும் அழகாக எடுத்து காட்டியிருக்கார். ஆக முதல் ஸ்லோகத்திலே மாமனிகளுடைய திவ்ய அவதார வைபவத்தை எடுத்து காட்டி அதற்கு அடுத்தபடியாக இந்த சரித்திரத்தை சொல்ல தொடங்குகிறார். மேலே 2வது ஸ்லோகம் பாருங்கள். ஸ்ரோதும் திராவிட வேத பூரி விவருத்திம் சௌமியோபயந்துர்முனேஹ உத்கண்டாஸ்திமமைனமானயததம் தார்க்ஷ்யாஸ்ரயம் மண்டபம் ஆவிஷ்யார்ச்சகமூச்சிவாநிதி முதா நிஷேஷ லோகான்விதः ரங்கி வத்சரமேகமேவமஸ்ருணோத் வியக்தம் யதோக்த க்ரமாத். இப்போ அடுத்தபடியா இந்த ஸ்ரீசைலேஷ மந்திரம் எப்படி அவதரித்தது என்ன சொன்னால், முதல்ல இதற்கு என்ன காரணம், தனியன் எப்படி அவதரித்தது? மணவாள மாமனிகள் காலக்ஷேபம் சாதித்ததினாலே. மணவாள மாமனிகள் எதற்காக காலக்ஷேபம் சாதித்தார்? தானாக ஆசைப்பட்டு எம்பெருமானையுடைய திருமுன்பு 1 வருஷ காலம் காலக்ஷேபம் சாதித்தாரா என்ன பார்த்தால் கிடையாது. முழுக்க இது பகவானுடைய ஒரு சங்கல்பம் என்பதை இந்த பாசுரத்திலே இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறார். ஸ்ரோதும் திராவிட வேத பூரி விவருத்திம் சௌமியோபயந்துர்முனேஹே. சௌமியோபயந்தா ரம்யஜாமாத்திரு முனியான அழகிய மணவாள மாமனிகள் இடத்திலிருந்து திராவிட வேத பூரி விவருத்திம் ஸ்ரோதும் உத்கண்டாஸ்தி, அதாவது அர்ச்சக முகேன அர்ச்சகரிடத்திலே ஆவேசித்து மற்றும் உள்ள ஜீயர் சுவாமிகள் ஆச்சாரிய புருஷர்கள் அவர்களிடத்திலே எம்பெருமான் ரங்கநாதன் இதை தெரிவிக்கிறான். அதாவது மிக அழகான திருப்பவித்ரோத்சவத்துக்கு அந்த திருப்பவித்திர மண்டபத்திலே பகவான் எழுந்தருளி இருக்கான். அப்போ அனைத்து கைங்கரிய சுவாமிகள் எல்லாரும் சூழ்ந்திருக்கார்கள். அப்பொழுது அர்ச்சகரிடத்திலே ஆவேசித்து பகவான் தன்னுடைய உண்மையான ஒரு மனோரதத்தை ஆசையை வெளிப்படுத்துகிறான். அது ரொம்ப அழகா தெரிவிக்கிறார் இங்கே. நான் எனக்கு ஒரு மிகுந்த ஒரு உத்கண்டை இருக்கு, ஒரு ஆசை இருக்கு, அபிலாஷை இருக்கு. என்ன கேட்டால், அழகிய மணவாள மாமனிகள் இடத்திலே திராவிட வேத பூரி விவருத்தி, திராவிட வேதம் என்ன சொல்லக்கூடிய திருவாய்மொழியினுடைய மிக உயர்ந்த வியாக்கியானம், மிக பரந்திருக்கக்கூடிய விஸ்தீரணமாயும் மிக உயர்ந்ததான வியாக்கியானமான 36,000 படியை ஸ்ரோதும் உத்கண்டாஸ்தி, செவி சாய்க்க வேணும் என்கிற ஒரு பெரும் அபிலாஷை உள்ளது. மம ஏனம் ஆனயதம் தார்க்ஷ்யாஸ்ரயம் மண்டபம். எனவே அந்த ஆச்சாரியரை மணவாள மாமனிகளை இங்கே அழைத்து வாரும். இங்கே தார்க்ஷ்யாஸ்ரயம் கருடன் எழுந்தருளிற்கூடிய மண்டபம், அதாவது கருட மண்டபத்திற்கு அவரை அழைத்து வாரும் என்ன அர்ச்சக முகேன பகவான் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறான் என்று பார்க்கிறோம். ஆவிஷ்ய அர்ச்சகம் ஊச்சிவான் இதி முதா நிஷேஷ லோகான்விதா. ஆக இதுவரைக்கும் பகவான் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினான். அடுத்தது என்ன நடந்தது என்பதை காட்டுறார். நிஷேஷ லோகான்விதா ரங்கி வத்சரம் ஏகம் ஏவம் அஸ்ருணோ. அந்த ரங்கி, இந்த ஸ்ரீரங்கராஜனான எம்பெருமான் நிஷேஷ லோகான்விதா தன்னுடைய அனைத்து பரிவாரங்களுடன் கூடியவனாய் 1 வருஷ காலம் யதோக்த கிரமாது, அந்த கிரமத்தின்படி ஒரு ஆச்சாரியனிடத்திலே சிஷ்யன் எப்படி கேட்க வேணுமோ அந்த கிரமத்தை விடாமல் தன்னுடைய அனைத்து காரியங்களையும் விட்டுவிட்டு இதற்கு என்றே 1 வருஷ காலம் அவன் எழுந்தருளி அந்த ஆச்சாரியனிடத்திலே கேட்டான் என்ன இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். பாருங்கள், பல அழகான விஷயங்களை இதில் சேர்த்திருக்கார் விரும்பியப்பா. முதல்ல பகவான் அவனுக்கு உத்கண்டாஸ்தி என்று கேட்டு பகவான் தெரிவிக்கிறார். திராவிட வேதத்தினுடைய உயர்ந்த அந்த வியாக்கியானத்தை கேட்பதற்கு அடியனுக்கு பெரும் அபிலாஷை இருக்கு என்று காட்டுறார். இது பொருத்தமானது. ஏன்னா பகவானை பத்தி சொல்லும் பொழுது ஸ்தவ்ய ஸ்தவப்பிரியா என்று வேதவியாசர் தெரிவிக்கிறார். அவன் ஸ்தவ்யன், ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு தகுந்தவன் அவன் ஒருவன்தான். ஸ்தவப்பிரியா என்று சொன்னால் அதை கேட்பதற்கு மிகுந்த ஆசையுடனும் இருக்கான். இப்போ சிலர்லாம் எப்படி இருப்பார்கள்னா, நாம் அவர்களை ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஆனா அவர்கள்லாம் இப்போ ஆச்சாரியர்கள்லாம் அது போலத்தான். அவர்கள்லாம் ஸ்தவ்யர்கள், ஸ்துதிக்க தகுந்தவர்கள், நல்ல யோகியதை கொண்டவர்கள். ஆனால் ஸ்தவ பிரியர்களா என பார்த்தால் கிடையாது. அவர் ஒரு காலம் ஆத்மஸ்துதியை அவர்கள் விரும்பவே மாட்டார்கள். சரி, இன்னும் மற்றவர்கள் நாம் பார்த்தோமானால் யோகியதையே இருக்காது, ஆனா அவர்கள் ஸ்தவ பிரியர்களாக இருப்பார்கள். தன்னை புகழ வேணும் என்று ஆசைப்படுவார்கள். ஆனா அவர்களுக்கு ஸ்தவ்யத்துவம்,
ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு அவர்களை பத்தி மற்றவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு அவர்களுக்கு தகுதி இருக்கா என்று பார்த்தால் கிடையாது. ஆனா இது ரெண்டும் அழகா பொருந்தி இருக்க பகவானிடத்திலே. பகவானிடத்துல அனைத்து நற்குணங்களும் பொருந்தி இருக்கிறபடியால் அவன் ஸ்துதிப்பதற்கு தகுந்தவன். சரி, நாம் ஸ்துதி பண்ணலாமா? கேட்க மாட்டேன் இருந்தானால் என்ன பண்ணுவது? ஏன்னா அதுவும் கிடையாது. நீ எப்படி ஸ்துதி பண்ணாலும் நான் கேட்கிறேன்னு மிக பிரீத்தியுடன் இருக்கான்னு பார்க்கிறோம். ஆக அதனால தான் நம் வேதங்கள், இதிகாச புராணங்கள் எல்லாம் இருந்த போதிலும் இதெல்லாம் பகவானுடைய ஒரு ஸ்துதிகள் தான். ஸ்துதின்னு சொன்னாலே குணினிஷ்ட குணாபிதானம், நல்ல குணங்கள் பொருந்திய ஒருத்தன், அவனிடத்துல இருக்கக்கூடிய குணங்களை சொல்லக்கூடியது என்று பார்க்கிறோம். இது பட்டரும் கூறத்தாழ்வானும் ஸ்தோத்திரம்னா என்ன என்பதையே விகல்பித்து ரொம்ப அழகான அர்த்தங்களை காட்டுகிறார்கள். ஆனா பொதுவாக ஸ்தோத்திரம் என்று சொன்னால் நல்ல குணங்கள் பொருந்திய ஒருத்தன், அவனிடத்துல இருக்கக்கூடிய குணங்களை நாம் வர்ணிப்பது என்று அர்த்தம். ஆக அந்த வகையில இதிகாச புராணங்கள், வேதங்கள் எல்லாம் பகவத் குணங்களை சொல்லக்கூடியதானபடியால் அதெல்லாமே ஸ்தோத்திரம் என்று நாம் கொள்ளலாம். ஆனாலும் பகவானுக்கு பாருங்கள், அனந்தாவை வேதாகன்னு அனந்தமான ஸ்தோத்திரங்கள் இருந்த போதிலும் இன்னும் சில ஸ்தோத்திரங்களை தான் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தானே திவ்ய பிரபந்தங்களை அவன் வெளிப்படுத்தினான். வேதங்களைப் போலே திவ்ய பிரபந்தங்களையும் சில அதிகாரிகளை, நிர்ஹேதுக கிருபை அவர்களிடத்திலே காட்டி சில அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து ஆழ்வார்களாக ஆக்கி அவர்கள் மூலமாக இந்த திவ்ய பிரபந்தத்தை வெளிப்படுத்தினான்னு பார்க்கிறோம். திருக்கோவிலூரிலே முதலாழ்வார்களை ஒரு இடத்துல சேர வைத்து அவர்களுடன் தான் நெருக்கொண்டு அவர்களுடைய திருமேனி ஸ்பர்ஷத்தை தான் அனுபவித்து அதன் பிறகு அவர்கள் மூலமாக இந்த திவ்ய பிரபந்தமாகிற ஸ்தோத்திரத்தையும் அவன் வெளிக்கொண்டு வந்தான்னு பார்க்கிறோம். ஆக திராவிட வேதம் என்னாலே பகவானுக்கு மிகுந்த ஒரு பிரீத்தி தான். வேதம் பிரீத்தி, ஆனால் திராவிட வேதம் என்னால் மிகுந்த ஒரு பிரீத்தி. திராவிட வேதத்தினுடைய வியாக்கியானங்களை கேட்கணும் என்ன சொன்னால் அது உத்கண்டா, அது இதை காட்டிலும் வேறு ஒரு பிரீத்தி இல்லைன்னே சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு பித்தனாக இருக்கான்னு நாம் சொல்லலாம். எனவே இந்த திராவிட வேதங்கள் அதனுடைய பூரி விவருத்தி என்று சொன்னால் மிக உயர்ந்ததான ஒரு விவருத்தி. பூரி என்று சொன்னால் மிக பரந்திருக்கக்கூடியதாய், குணங்களினாலே மிக உயர்ந்ததாய் என்ன சொல்லலாம், அர்த்தத்தினாலேயும் சப்தத்தினாலேயும் மிக உயர்ந்ததானது. ஆக பூர்வாச்சாரியர்கள் அருள் செய்த வியாக்கியானங்களிலேயே 36,000 படி வியாக்கியானம் தான் மிக ஒரு விஸ்திருதமானது, மிக விவரணமானது. அதே போல அதுல காட்டியிருக்கக்கூடிய அர்த்தங்கள் அவ்வளவு ரசமான அர்த்தங்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே அவ்வளவு ரசமான அர்த்தங்களை எல்லாம் இந்த ஒரு ஆச்சாரியனிடத்திலே தான் கேட்க வேணும் என்று ஆசைப்பட்டான். ஆக பாருங்கள், திராவிட வேதத்தினுடைய உயர்ந்த வியாக்கியானத்தை கேட்க வேண்டும் என் ஆசை. ஆனா அந்த ஒரு அம்சம் மட்டும் இல்லை, சௌமியோபயந்தர் முனேகே ஸ்ரோத்தும், எந்த விஷயத்தை யாரிடத்திலே கேட்க வேணும் என்ற ஆசை. ஆசையில 2 அம்சங்கள் இருக்கு. ஒரு விஷயத்தை கேட்க வேணும், யாரிடத்திலே கேட்க வேணும் நாம் பார்க்கணும். இப்போ இந்த அழகிய மணவாளன் என்ன சொன்னா, இந்த திருநாமத்தை பட்டர் சொல்லி நாம் கேட்க வேணுமா? ஏன்னா பட்டருக்கு தான் அதுல அவ்வளவு ஈடுபாடு இருக்கும். திருவேங்கடமுடையான் என்று சொன்னால் அது அனந்தாழ்வான் சொல்ல நாம் அதை கேட்க வேணும் என்ன, இப்படி எல்லாம் இருக்கு பாருங்கள். அது போல யார் எந்த விஷயத்துல மிகவும் திளைத்தவரோ, நன்றாக அதில் ஊறி அனுபவித்து அதை ரசித்திருக்காரோ, அவரிடத்திலே அந்த கிரந்தத்தை கேட்டால்தான் கேட்பவர்களுக்கும் அதே போல ஒரு அனுபவம் ஏற்படும். அது போலத்தான் இங்கே எம்பெருமானுக்கு, நம்பெருமாளுக்கு என்ன ஆசை என்னால், திராவிட வேதங்களுக்கு வியாக்கியானம், திராவிட வேதங்களுக்கெல்லாம் சாரமானது, அருளி செயல்களுக்கெல்லாம் சாரமானது திருவாய்மொழி. அப்படிப்பட்ட அதனுடைய மிக முக்கியமான ரசகனமான வியாக்கியானமான இந்த 36,000 படியே கேட்க வேணும். ஆனா யாரிடத்திலிருந்து கேட்க வேணும் என்னால், இது இந்த வியாக்கியானத்திலே ஊறி இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரி. அது யார் என்ன பார்த்தால் சுவாமி அழகிய மணவாள மாமனிகள் தான். ரொம்ப அழகா ஒரு இடத்துல தெரிவிக்கிறார். அண்ணாவு பங்கார் என்கிற சுவாமி தம்முடைய ஒரு ஸ்தோத்திரத்தில வரவரமுனி சஷகம் என்பதிலே தெரிவிக்கிறார். எப்பொழுதும் மணவாள மாமனிகள் உரு சொல்லி கொண்டே இருப்பாராம். சும்மா இருக்கிற காலத்துல அவர் ஏதோ அவருடைய வாய் துடித்து கொண்டு இருக்குமா. அது பகவானை மங்களாசாசனம் பண்ணிட்டு வர காலத்துல அந்த வாய் துடிப்பு என்பது மந்திர ரத்னத்தை என்ன பூர்வ தினச்சரியிலே காட்டுறார். அதற்கு இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது உட்கார்ந்து மடத்துல அவர் தானாக சில விஷயங்களை சொல்லி கொண்டிருப்பது போல இருக்கு. என்னன்னு பார்த்தால் 36,000 படியை உருவாக சொல்லி கொண்டிருக்கிறார் என்ன தெரிய வந்ததான் சிஷியர்களுக்கு. அப்ப வியந்தார்கள். 36,000 படின்றது எவ்வளவு விரிந்த ஒரு கிரந்தம். ஒரு சில ஸ்லோகங்களை நம்மால் மனப்பாடம் பண்ணுவதற்கு கஷ்டமா இருக்கு நமக்கு. ஆனால் 36,000 படி என்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு கிரந்தம். ஆனா அதை முழுவதுமாக தனக்கு வாச்சோ விதயமாக கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், அந்த 36,000 படியை வாச்சோ விதயமாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அப்ப ஒரு அக்ஷரத்தையும் அவர் தனித்து தெரிந்து
அக்ஷர சுத்தமாக அதை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆக அதிலே ஊன்றி இருந்தார் என்னும் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் மாமனிகளுக்கு விசேஷம் என்னவென்றால் மற்ற ஆச்சாரியர்களை காட்டிலும் இவர் சபதம் எடுத்து திவ்ய பிரபந்தத்திலே ஊன்றி இருந்தார். சில பேருக்கு ஆசையினால் மட்டும் அதுல இருப்பார்கள். ஆனா மாமனிகளுக்கு ஆசையும் ஒரு காரணம், அது மட்டுமல்லாமல் ஆச்சாரிய ஆக்ஞையும் ஒரு காரணம். தன்னிடையே திவ்ய பிரபந்தத்திலே தான் இவருக்கு பிராவண்யம், ஏன்னா அதுதான் இவருடைய அவதார பிரயோஜனமே. அது மட்டுமல்லாமல் ஆச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளையினுடைய ஆக்ஞையும் அதிலே சேர்ந்தது என்று பார்த்தால், அப்போ அவர் முழு மனதுடன் இதையே தனக்கு பிரயோஜனமாக, தன்னுடைய அவதார பிரயோஜனமாக கொண்டார். 36,000 படியை அதை பெருக்கி அதற்கு ஓரான் வழியாக வந்த இந்த வியாக்கியானத்தை அது நாம் சதசாக்கமாக அதை நாம் பிரித்து உபதேசிக்க வேண்டும், அதை பரப்ப வேண்டும் என்றுதான் இவருடைய அவதார பிரயோஜனமே. எனவே அவரிடத்திலிருந்து இந்த வியாக்கியானத்தை கேட்க வேண்டும் என்று மிகுந்த ஆசை கொண்டான் எம்பெருமான். அதனாலே ஏனம் ஆணையத அவரை இங்கே அழைத்து வாருங்கள் என்று சொன்னான் என்று பார்க்கிறோம். ஆவிஷ்ய அர்ச்சகம் ஊச்சிவான். ஆக அர்ச்சக முகேன இதை தெரிவித்தார். உடனே அங்க மணவாள மாமனிகளும் உடனடியாக அங்கே அந்த திருப்பவித்திர மண்டபத்துக்கு எழுந்துள்ளினார். இதீந்திர பிரவணம் பிரபாவத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு விஷயம் காட்டப்படுறது. இந்த காலத்திலேதான் மாமனிகளும் கூட அவருடைய மனதிலும் ஒரு சங்கல்பம் வந்ததாம், ஒரு ஆசை வந்ததாம். ஸ்ரீரங்கமாகிற இந்த ஒரு திவ்ய தேசத்திலே நாம் ஒரு முறையாவது இந்த பூர்வாச்சாரியர்களுடைய அனைத்து வியாக்கியானங்களையும் நாம் சேவித்து சில பேருக்கு நாம் இதை சொல்ல வேணும், நாம் அனுபவிக்க வேணும். காலக்ஷேபம் என்பது அவர்களுக்கு ஒரு சுவானுபவம் போலே. எனவே அனைத்து ஆச்சாரியருடைய வியாக்கியானங்களையும் நாம் வைத்துக் கொண்டு இந்த ஸ்ரீரங்க மாநகரிலே நாம் திருவாய்மொழியை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்காராம். அப்படியே பகவானை சேவிப்பதற்கு அவர் வர இங்கே அர்ச்சக முகேன பகவான் இந்த விஷயத்தை தன்னுடைய மனோரதத்தை தெரிவிக்க உடனடியாக இவரை தனித்து வரவழைத்தாராம். மணவாள மாமனிகளை எம்பெருமான் பகவான் தேவரை அழைக்கிறான் என்று உடனே கூப்பிட்டு அவருக்கு ஸ்ரீஷடாரி முதலிய மரியாதைகளை செய்து உடனே அப்போ ஆதேசம் பண்ணுகிறான். நாளை தினம் தொடங்கி இங்கே தேவரீர் திருவாய்மொழியினுடைய வியாக்கியானமான 36,000 படியை காலக்ஷேபம் சாதிக்க வேணும் என்று ஆதேசம் செய்தான் என்று பார்க்கிறோம். அதுவும் பாருங்கள், மேலே பாருங்கள், பகவான் தான் கேட்பதற்கு ஆசை கொண்டான். அப்ப என்ன பண்ண வேணும்? தான் ஒருவன் மட்டும்தானே இவரிடத்திலே காலக்ஷேபம் கேட்டு இருக்கணும். ஆனா பகவான் எப்படி காலக்ஷேபம் கேட்டான் பாருங்கள். நிசேஷ லோகான்விதா முதா முதா என்னால் மிகுந்த சந்தோஷத்துடன், அவ்வளவு ஆனந்தத்துடன் இந்த வியாக்கியானத்தை கேட்டருளினான். அதுவும் நிசேஷ லோகான் தன்னுடைய அனைத்து பரிவாரங்களுடன் கூடியவனாய் இந்த விஷயத்தை கேட்டருளினான் என்று காட்டுறார். இதுல ரொம்ப அழகான விஷயம். இதை இன்னும் அழகா விவரித்து காட்டுறார் சம்பிரதாய சந்திரிகையிலே. பகவானுக்கு இந்த ஒரு வருஷ காலம் கிரமப்படி ஆச்சாரியராக வரித்து யமே வைஷ விருணத்தே தேனலபியகான்னு முண்டகோபனிஷத் சொல்லுவது போல பிதரம் ரோச்சயாமாச. எம்பெருமான் தனக்கு பிதாவாக தசரதனை தான் வரித்து கொண்டான். அது போல இங்கே இந்த வியாக்கியானமான 36,000 படியை கேட்பதற்கு அழகிய மணவாள மாமனிகளை தான் வரித்து மிக சந்தோஷத்துடன் அந்த ஒரு வருஷ காலம் கேட்டான். அவரை ஆச்சாரியராக வரித்து அவரிடத்துல ஒரு வருஷ காலம் இந்த வியாக்கியானத்தை அவன் காலக்ஷேபமாக கேட்டான். ஆனா கேட்கும் போது எவ்வளவு ஆனந்தமா அவனுக்கு என்பதை இங்கே காட்டுறார் சம்பிரதாய சந்திரிகையிலே. அருளினதே முதலாக அரங்கருக்கும் அன்று முதல் அருந்தமிழை அமைத்து கொண்டு தெருளுடைய வியாக்கியான 5உடனே கூட்டி திகழ் திருமா மணிமண்டபத்தில் வந்து பொருளுரைக்கும் போதெல்லாம் பெருமாளுக்கு புன்சிரிப்பும் பாவனையும் மகிழ்வும் கொள்ள அருளுடைய சடகோபர் உரைத்த வேதம் அது கேட்டு சாற்றியது இத்தனியன்தானே. எனவே இந்த தனியனை சாதிப்பதற்கு காரணமா இருந்த இந்த வியாக்கியான காலக்ஷேபத்தை கேட்ட காலம் இருக்கே, அந்த காலக்ஷேபத்தை கேட்கும்பொழுது எம்பெருமான் அவ்வளவு மகிழ்ச்சியுடன் அதை கேட்டானா. புன்சிரிப்பும் பெருமாளுக்கு பொருளுரைக்கும் போதெல்லாம் பெருமாளுக்கு புன்சிரிப்பும் பாவனையும் மகிழ்வும் கொள்ள என்று ரொம்ப அழகாக காட்டுகிறார். அதான் முதா என்று இங்கே ஒரு பதத்திலே காட்டியிருக்கார். அவ்வளவு அவ்வளவு ஆனந்தத்துடன் எம்பெருமான் நிசேஷ லோகான்விதா, ஒருவன் மட்டும் வந்து இருந்து கேட்காமல் அனைத்து பரிவாரங்கள் தன்னுடைய உபய நாச்சிமார்கள் என்ன, அதை தவிர்த்து அடுத்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் ஆகிற மற்றவர்கள் நித்திய சூரிகள் ஆகியவர்கள் எல்லாரையும் அங்கே வரவழைத்தான். சேனை முதலியார் தொடங்கி அனைத்து ஆச்சாரியர்களும் பகவானுக்கு புடைசூழ இருந்து மானவாள மாமனிகளிடத்திலே காலக்ஷேபம் கேட்டான் என்று காட்டுறார். இதற்கும் ஒரு காரணம் இருக்கு. மணவாள மாமனிகளுடைய சரித்திரத்துல பார்க்கும் பொழுது ஒரு சிஷ்யர்
அவர் மணவாள மாமனிகளை சேவிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டு தான் தனியாக வந்து விட்டாராம். இப்ப வரந்தரும் பிள்ளை என்று காட்டுறார். இந்த வரந்தரும் பிள்ளை என்கிற அந்த ஆச்சாரியர் மணவாள மாமனிகளை திடீர்னு சேவிக்க வேண்டும்னு ஆசை கொண்டார். உடனடியாக தன் ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்தார். மாமனிகளை மடத்திலே சேவித்தாராம். ஆனா அவருடைய பரிவாரங்கள், அவர் அக்கம் பக்கத்தார், சிஷ்யர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவரும் மாமனிகளுடைய சிஷ்யர்கள் தான். ஆனா யாரும் வரவில்லையே, தேவரீர் ஒருத்தர் மட்டும் வந்திருக்கிற, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது, அடியேனுக்கு தோணித்து அதனால தனியாக வந்து விட்டேன், அவர்களுக்காக அடியேன் பார்க்கவில்லை, அடியேனுக்கு தனியாக சேவிக்கணும்னு ஆசை கொண்டேன், வந்து விட்டேன் என்ன சொன்னாராம். உடனே மாமனிகள் அவரை சிக்ஷிக்கிறார். இது மிக தவறு நீர் பண்ணுவது, ஸ்ரீ வைஷ்ணவன் தனி வழி வரக்கூடாது என்ன அப்போ சிக்ஷித்தார். நாம் தனியாக இந்த மாதிரி பகவானை சேவிப்பதோ ஆச்சாரியனை தண்டனிடுவதற்கோ தனியாக நாம் வரக்கூடாது. தனியாகனா இந்த இடத்துல மாமனிகளுடைய அபிப்பிராயம் என்ன, மற்றவர்கள் இருக்கார்கள், அவர்களும் ஆச்சாரியனை சேவிப்பதற்கு ஆசை கொண்டவர்கள்னு தெரிந்தும் கூட அவர்கள் வந்தால் நமக்கு ஏதாவது தடை ஏற்படுமே, வேண்டாம் என்று தள்ளி வைத்து வரக்கூடாது. அதுதான் இங்கே மாமனிகள் சிக்ஷித்தார். அவரை 6 மாச காலம் நீர் வெளியில திண்ணையிலேயே இரும், அடியன் உள்ளே கைங்கரியம் பண்ண வேண்டாம் என தடுத்து விட்டார். அதன் பிறகு அவரை உள்ளே அங்கீகரித்தார் என்று காட்டுறார் பிள்ளைலோகஞ்சியர் தம்முடைய சரித்திர கிரந்தத்திலே. அது போல இது போன்ற சரித்திரங்கள் நடந்தது என்பது எம்பெருமானுக்கு தெரிந்ததாம். இப்ப எம்பெருமான் என்ன பண்ணான், நாம் ஆச்சாரியனிடத்திலே இவரை ஆச்சாரியராக வரிக்கும் பொழுது ஆச்சாரியன் இடத்துல எப்படி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் இதை நாம் தெரிந்து நாம் பண்ண வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். எனவே என்ன பண்ணான், இவருக்கு தனியாக இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுவது பிடிக்காது. எனவே நாம் இந்த இடத்துல காலக்ஷேபம் கேட்க வேண்டும் என்னால் நம்முடைய சம்பந்திகள் அனைவரையும் நாம் சேர்த்து கொண்டு பண்ணுவோம் என்று ஒரு சங்கல்பத்தினாலே அனைவரையுடன் சேர்ந்து பகவான் நம்பெருமாள் இவரிடத்துல காலக்ஷேபம் கேட்டான் 1 வருஷ காலம். மிக அழகா காட்டுகிறார் இந்த 2வது ஸ்லோகத்திலே. அடுத்தபடியாக 3வது ஸ்லோகத்துல ஸ்ரீபூபியாம் ரங்கநாதே ஷடஜித் உபனிஷத் வியாக்கிரியாம் ஸ்ரோது காமே சேஷ சந்தோஷயிஷ்யன் வரவர முனிதாம் பிராப்யயோ வர்த்ததேக்ரே காஷாய ஸ்ரீ துளஸ்யம் புஜமணி சுஷிகா யஜ்ஞசூத்திர திரிதண்டைஹி பாந்தம் சுப்ரோர்த்வபுண்ட்ரம் ஸ்மர ஹிருதய சதா கோஷமுத்ராங்கஹஸ்தம். ரொம்ப அழகா மணவாள மாமனுடைய அந்த திருமேனி அழகை அனுசந்திக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. ஸ்ரீபூபியாம் ரங்கநாதே, ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் நம்பெருமாள் மாமனிகள் இடத்திலே வியாக்கியானத்தை செவிசார்த்து அருளினான். ஷடஜித் உபனிஷத் வியாக்கிரியாம், ஷடஜித்தான நம்மாழ்வார் அவருடைய உபனிஷத், அவர் கண்ட உபனிஷத்தான திருவாய்மொழி, அதனுடைய வியாக்கிரியாம் என்னால் வியாக்கியானத்தை ஸ்ரோது காமே, ஆக உபயநாச்சிமார் தொடக்கமானாருடன் சேர்ந்து நான் இவரிடத்திலே திருவாய்மொழி வியாக்கியானத்தை கேட்க வேண்டும் என்று ஆசை கொண்ட போது சேஷக சந்தோஷயிஷ்யன் வரவர முனிதாம் பிராப்தியோ வர்த்ததேகிறே, எந்த ஒரு ஆதிசேஷனானவர் வரவர முனியாக அவதரித்து அந்த எம்பெருமானை மகிழ்வித்தாரோ, அவரை மகிழ்வித்துக் கொண்டிருக்காரோ, அவர் நம் முன்பே திகழ்கிறார், இப்பொழுது நமக்கு முன்பே இருக்கார். எனவே அவரை நெஞ்சே, அவரை எப்பொழுதும் நீ நினை, அவரை நினை என்று காட்டுறார். எப்படி ஆரம்பத்திலே திருவரங்க தமுதனார் எம்பெருமானாரை பற்றி சொல்லும் பொழுது தம்முடைய மனதிற்கு உபதேசம் பண்ணார். நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே என்ன சொன்னார். கடைசியில் அது சொன்னா போலே இங்கேயும் கூட தம் நெஞ்சை பார்த்து சொல்லுகிறார். இந்த எம்பெருமானார் உடைய அபராவதாரமான மணவாள மாமனிகள் இருக்காரே, இவருடைய அந்த ஒரு திருமேனியை நீ நினைத்துக்கொள், இதுவே போதும் உனக்கு தஞ்சம் என்று காட்டுகிறார். இப்போ அவருடைய அடுத்த 2 வரிகளிலே மணவாள மாமனுடைய திவ்ய சோபையை வர்ணிக்கிறார். காஷாய வஸ்திரத்தை உடுத்துக் கொண்டிருக்கிறார். ஸ்ரீ துளசி அம்புஜாக்ஷ, துளசி மணிமாலை என்ன, தாமரை மணிமாலை என்ன, சுஷிகா என்ற வைதிக வேஷத்துக்கு தகுந்தா போதே ஷிகையும் யஜ்ஞசூத்திரம் அந்த பிரம்மசூத்திரமான திருப்பூநூலும் திருதண்டத்தை கையில் ஏந்தி கொண்டிருக்கிறார். இதுடன் திகழக்கூடியவராய் சுப்ர ஊர்த்வ புன்றம், அல்ல பளிச்சென்று இருக்கக்கூடிய அந்த வெள்ளை திருமண் காப்புடன் திகழக்கூடியவரான இவரை கோஷ முத்ராங்க ஹஸ்தம் இன்றையும் நாம் சேவிக்கலாம். இன்றைய தினமும், அதாவது ஸ்ரீரங்கத்திலே மூலவர் போன்று சித்திர வடிவத்தில் எழுந்திருக்கக்கூடிய மணவாள மாமனிகள் இருக்காரே, அவரை நாம் சேவித்தாலேயே கோஷஹஸ்தராய் தன்னுடைய இடது திருக்கையிலே அந்த ஒரு கிரந்தத்தை ஏந்தி கொண்டிருப்பார், ஓலைகளை ஏந்தி கொண்டும், வலது திருக்கையானது முத்ரை
ஞான முத்திரை வடிவத்துடனும் அந்த ஒரு முத்திரையுடன் கூடி இருக்கக்கூடிய ஒரு திருமேனியை நாம் சேவிக்கலாம். சித்திர வடிவில் இருக்கக்கூடிய திருமேனி. அப்படிப்பட்ட அவரை நீ நினைத்துக்கொள் என்ன காட்டுறார். இந்த பல அழகான அம்சங்கள் அடங்கி இருக்கு. காஷாயம் என்ன சொன்னாலே அது அந்த சந்நியாசியானவர் எம்பெருமானாரை போன்றவர் என்பது காட்டப்படுறது. அதன் பிறகு வைஷ்ணவ லட்சணங்கள் தெரிவிக்கப்படுறது. ஸ்ரீ துளசி அம்புஜ மணி என்றதுனாலே ஏகண்ட லக்ன துளசி நளினாட்சமாலாக என்ன புராணங்களிலே வைஷ்ணவனுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டதே இந்த கழுத்திலே துளசி மணியும் தாமரை மணிமாலையும் தரித்துக் கொண்டிருப்பது என்பது. சுஷிகா யஜ்ஞசூத்திர திருதண்டங்கள் இதெல்லாமே உண்மையான வைதிக சந்நியாசிக்க வேண்டிய அம்சங்கள்னு காட்டப்படுறது. நம்முடைய சம்பிரதாயம் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தில் மட்டும்தான் சந்நியாசம் என்பது வைதிகமாக அமைந்திருக்கக்கூடியது. மற்றவர்கள் எல்லாம் பௌத்த சந்நியாசம் என்று சொல்லுவார்கள். பௌத்தர்களிடத்திலேருந்து வந்த ஒரு பிரக்கிரியை தான் அது. அதாவது மற்றவர்கள்லாம் சந்நியாசம் வாங்கி கொள்ளும் பொழுது கடிசூத்திரத்தை அறுத்து விடுவது, யஜ்ஞோபவீத்தத்தை எடுத்து புகடுவது, சிகையையும் வபனம் பண்ணி கொள்வது. சிகை கிடையாது, முண்டனம் தான். ஏகதண்டிகளாய் இருப்பவர்கள். ஆனா இதெல்லாம் வைதிகமானது என்பதே கிடையாது. இப்போ வைதிக சந்நியாசி என்ன சொன்னாலே எப்படி இருக்க வேணும்? காஷாய சோபி கமனீய சிகாநிவேஷம் தண்டத்ரயோஜ்வலகரம் விமலோபவீதம் உத்யத் தினேஷ நிபம் உல்லசத் ஊர்த்வபுன்றம் ரூபம் தவாஸ்து யதிராஜ திருஷோர்மமாகிரே என்று கூறத்தாழ்வான் சாதித்தாரே. அது போல எம்பெருமானாருடைய அந்த லட்சணங்கள் இருக்கு பாருங்கள். அதுதான் உண்மையான வைதிக சந்நியாசனுடைய ஒரு வேஷம், அடையாளமாக இருக்கணும். அது போல இங்கே சிகை நல்ல அழகான கனநற்சிகை என்ன இந்த சிகையுடனும் நல்ல யஜ்ஞோபவீதம் தரித்து கொண்டு 3 தண்டங்களை கையில் ஏந்தி கொண்டு மிகவும் முக்கியமான 12 ஊர்துவ புன்றங்கள். புன்றம் என்ன சொன்னாலே வைதிகமானது ஊர்துவ புன்றம் தான், திரிய புன்றம் கிடையாது. ஊர்துவ புன்றம் கூட நல்ல இந்த திருமண் காப்பு வெண்ணிற மண்ணாலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது. ஆக சுப்ர ஊர்துவ புன்றம் நல்ல வெள்ளை திருமண் காப்பாலே ஊர்துவ புன்றங்களை தரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மணவாள மாமனிகளை நெஞ்சே நீ நினைப்பாயாக என்று அவருடைய அழகை இங்கே வர்ணிக்கிறார். அதிலும் பாருங்கள், ஸ்ரீபூபியாம் பகவான் ரங்கநாதன் 2 நாச்சிமாருடன் சேர்ந்து இந்த வியாக்கியானத்தை கேட்க வேண்டும் ஆசைப்பட்டான். வியாக்கியானத்திலே காஞ்சி சுவாமி ரொம்ப அழகாக எடுத்து காட்டுறார். முன்பு ராமாவதாரத்திலே தம்முடைய சரித்திரத்தை அவன் கேட்டான். குஷல் அவர்களாகிற தன்னுடைய புத்திரர்களிடத்திலே தன் சரித்திரத்தை பகவான் கேட்டான். ஆனால் அப்போ சீதா பிராட்டி கூட இல்லையே. சீதா பிராட்டி பிரிந்திருந்தான் அவன். ஆனா அந்த ஒரு கஷ்டம் தீர இந்த அவதாரத்திலே இந்த ஆச்சாரியன் இடத்திலே அவன் தன்னுடைய சரித்திரம் தானே. திருவாய்மொழி என்பதும் கூட பகவானுடைய குணங்கள் தான். ஆக இந்த திருவாய்மொழி வியாக்கியானத்தை கேட்கும் பொழுதோ இப்பொழுது நாம் ஒருத்தரிடத்துல கேட்கும் பொழுதாவது நாம் நாச்சிமாருடன் சேர்ந்து கேட்போம் என்ன முன்புத்தைய அந்த ஒரு கிளேஷம் போகும்படி 2 நாச்சிமாருடன் சேர்ந்து கேட்டான். அது மட்டுமல்லாமல் சேஷக சந்தோஷிஷ்யன் யாரிடத்திலிருந்து கேட்டான் எம்பெருமான்? அந்த சஹஸ்ர வதனனான 1000 பணங்கள் கொண்ட 1000 திருவாக்கு கொண்ட அந்த சேஷாவதாரமான மாமனிகளிடத்திலே கேட்டான் பாருங்கள். இப்பொழுதுதான் தக்கபடி பகவானுக்கு தகுந்த ஒரு வக்தா இருந்தாராம். பகவான் கேட்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடிய வக்தா பகவானை போல இருக்க வேணும். இப்ப மணவாள மாமனிகள் இந்த விஷயத்தை உபன்யசிக்க தொடங்கின பொழுதுதான் தகுந்தபடி ஒரு வக்தா அமைந்தான். எப்படின்னா பகவான் எப்படிப்பட்டவன்? சஹஸ்ர சீர்ஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் என்ன பகவான் 1000 திருமுகங்கள் கொண்டவன். அப்போ அந்த 1000 திருமுகங்கள் கொண்ட ஒருவனுக்கு விஷயத்தை எடுத்திருக்கக்கூடிய வக்தாவானவரும் கூட சஹஸ்ர பணாமணி மண்டல விபூஷிதராகத்தான் இருக்க முடியும். அப்போ சேஷன் அவதாரமான மாமனிகளிடத்துல இந்த விஷயங்கள் கேட்ட பொழுதுதான் அவனுக்கு தக்கபடி ஒரு வக்தா ஏற்பட்டார் என்பதும் அழகா இங்கே காட்டப்படுறது. ஆக இப்படி இந்த 3வது ஸ்லோகத்திலே எம்பெருமான் தன்னுடைய நாச்சிமார்களுடன் மற்றும் உள்ள பரிவாரங்களுடன் பகவானிடத்து இந்த வியாக்கியானத்தை திருவாழ்மொழி வியாக்கியானத்தை கேட்க ஆசைப்பட்டு பகவானுடைய அந்த ஒரு ஆசையை சேஷாவதாரமான மணவாள மாமனிகள் நிறைவேற்றினார். அவருடைய அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை நெஞ்சே நீ நினைத்துக்கொள் என்று காட்டினார். அடுத்த 4வது ஸ்லோகத்துல இப்படித்தான் பகவான் வியாக்கியானத்தை நாம் அடிபணிந்து கேட்க வேண்டும் என்று மட்டும் ஆசைப்படவில்லை. அது ஆசையினுடைய முதல் பகுதி தான். உண்மையா ஆசையோடைய இறுதியான பகுதி எது தெரியுமா? இவருடைய வைபவத்தை வெளியிட வேண்டும் என்றுதான். அதை அழகா அடுத்த ஸ்லோகத்திலே காட்டுகிறார் பாருங்கள். கிருபயா பரயா சரங்கராட் மகிமானம் மகதாம் பிரகாஷயன் லுலுபே ஸ்வயமே வச்சேதசா
வரயோகி பிரவரஸ்ய சிஷ்யதாம். ரங்கநாதனுடைய ஆசை உண்மையிலே இங்குதான் தெரிய வருது. ஒரு வருஷ கால ஆன பின்புதான் எம்பெருமானுடைய ஆசை என்ன என்பது நமக்கு புலப்படுறதா. அதுக்கு முன்பு சரி இந்த வியாக்கியானத்தை செவிசாய்க்க வேண்டும் என்று பகவான் ஆசைப்பட்டிருக்கான்னு அர்ச்சகர்கள், ஆச்சாரிய புருஷர்கள், மற்றவர்கள் தெரிந்து கொண்டார்களா. யாரோ ஒருத்தரிடத்துல இந்த வியாக்கியானத்தை கேட்க வேணும். இப்பொழுது பிரசித்தமா இருக்கக்கூடியவர் மாமனிகள் தானே. எனவே இந்த வியாக்கியானத்தின் மேல் இருக்கக்கூடிய ஒரு பிரீதியினாலேதான் இவரிடத்திலே கேட்க வருகிறான் என்று முன்பு எல்லாருக்கும் நினைக்க கூடும். ஆனால் அதனுடைய இறுதி காலத்திலேதான் பகவான் உண்மையான தன்னுடைய மனோரதத்தை வெளிப்படுத்துகிறான். எந்த பகவானுடைய உண்மையான உட்கண்டை ஆசை எங்கே இருக்கு பாருங்கள். கிருபையா பரையா, மிகுந்த கிருபையுடன் இந்த ரங்கராஜனான எம்பெருமான் மகதாம் மகிமானம் மகதாம் மகான்களான அந்த அத்தனை ஆச்சாரிய புருஷர்கள், ஜிஎஸ் சுவாமிகள் அவர்கள் முன்பு மகிமையை வெளிப்படுத்த ஆசை கொண்டான். மகிமானம் பிரகாஷயன், மகிமையை, மகிமை என்று சொன்னால் யாருடைய மகிமை அப்படின்னா மாமனிகளுடைய மகிமை, மணவாள மாமனிகளுடைய ஒரு பெருமையை வெளிப்படுத்துபவனாய் அந்த மணவாள மாமனிகளுடைய சிஷ்யத்துவத்தை தான் ஆசைப்பட்டான். அவருக்கு சிஷ்யனாக நான் இருக்க வேண்டும் என்று சிஷ்யனாய் இருக்கும் இருப்பை தான் லோகம் கொண்டான், தான் மிகவும் ஆசைப்பட்டான் காட்டுறார். இங்கேயும் வியாக்கியாதாவான காஞ்சி சுவாமி அழகா காட்டுறார். மகிமையை வெளிப்படுத்துபவனாய் தான் சிஷ்யனாக இருந்தான்னு இருக்கு. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தா, மகிமையை வெளிப்படுத்துபவனாய் அந்த மாமனிகளுடைய சிஷ்யனாக ஆனான், சிஷ்யனாக இருக்கும் இருப்பை ஆசைப்பட்டான்னு இருக்கு. அப்ப உண்மையா என்ன அர்த்தம் வரும்? மாமனிகளுக்கு சிஷ்யனாக இருக்கும் இருப்பை ஆசைப்பட்டான். அப்ப யாருடைய மகிமையை வெளிப்படுத்துவான் பகவான்? மாமனிகளுடைய வைபவத்தை தான். ஏன்னா நேரடியா சாட்சாத் ரங்கநாதனே, குரு பரம்பரைக்கு எல்லாம் ஆதி குருவாக இருக்கக்கூடிய அந்த பகவான் தானே இவருக்கு சிஷ்யனாக இருக்க ஆசைப்பட்டான் என்னால் இவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறான் என்றுதான் தோணும். இது அழகான அர்த்தம். ஆனா இன்னொரு அழகான அர்த்தம் என்னன்னு பார்த்தா, இல்லை, தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறான் பகவான். தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக மாமனிகளுக்கு சிஷ்யனாக ஆனான். இதற்கு எப்படி அர்த்தம் வரும்? திருவாய்மொழியினுடைய முதல் பாசுரத்தில் இப்படிதான் நாம் பார்க்கிறோம். துயரரு சுடரடி தொழுதேழு என்மனனே தம்முடைய நெஞ்சுக்கு உபதேசம் பண்ணுகிறார் ஆழ்வார். துயர அறுக்கும் பகவானுடைய திருவடிகள் என்ன சொன்னால், அடியார்களான ஜீவாத்மாக்களுடைய துக்கத்தை போக்கக்கூடியது பகவானுடைய திருவடின்னு சாதாரணமான அர்த்தம். ஆனா அங்கே விசேஷித்து எம்பெருமானாருடைய நிர்வாகம் என்ன? பகவானுக்கு இருக்கக்கூடிய துயரை அறுக்கக்கூடியதும் பகவானுடைய திருவடிதான் என்பதை காட்டினார். ஏன்னா பகவான் கிருபாவான், பரதுக்க துக்கி என்று சொன்னால் அந்த துக்கத்தை எல்லாம் போக்கக்கூடியது அவருடைய திருவடி தானே. அந்த திருவடியிலே பலர் நம் போன்ற பல ஜீவாத்மாக்கள் அவனை ஆசிரியித்தால்தான் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த துயரானது போகும் என்று அழகான அர்த்தம் காட்டப்படுறது. அது போல இங்கே காஞ்சி சுவாமி அழகான ஒரு அர்த்தத்தை காட்டுறார். இதுவரைக்கும் பகவானுக்கு மிகுந்த வருத்தம் இருந்ததா. என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, நாம் ஒரு அவதாரத்திலே யார் யாருக்கோ சிஷ்யனாக இருந்தோம். ஆனால் நாம் ஒரு நல்ல ஆச்சாரியனை அடைந்து நம்முடைய வைபவத்தை நாம் வெளிப்படுத்தணும். அதாவது பொதுவா ஒரு சிஷ்யனுக்கு எது ஒரு வைபவம்? ஒரு சதாச்சாரிய சம்பந்தம் என்பது சிஷ்யனுக்கு ஒரு பெரிய மகிமை. நான் இந்த ஆச்சார இடத்துல இவ்வளவு அர்த்தத்தை கேட்டேன், நான் அந்த ஆச்சார இடத்துல இந்த அர்த்தத்தை எல்லாம் கேட்டேன் அப்படின்னு நான் பல ஆச்சாரிய இடத்துல பல அர்த்தங்களை கேட்டேன். பகுதா ஸ்ரோதவ்யம் பகுபிய ஸ்ரோதவ்யம் என்ற அப்போலே நான் பல ஆச்சாரிட்ட கேட்டேன். அதனால்தான் எம்பெருமானாருக்கு அவரை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அஷ்டோத்திரத்திலே சொல்லும் பொழுது என்ன காட்டுறார் வடுக நம்பி அப்படின்னா, பஞ்சாச்சாரிய பதாஸ்ரயா, 5 ஆச்சாரியர்களை ஆசிரித்த அர்த்தங்களை கேட்டார்னு. அது போல சிஷ்யனுக்கு மகிமை என்ன சொன்னாலே சதாச்சாரிய சம்பந்தம் என்பதுதான். அப்ப இந்த ஸ்லோகத்துல பாருங்கள், வரயோகியான மாமனிகளுடைய சிஷ்யனாய் தான் இருந்து கொண்டு தனக்கு தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த ஆசைப்பட்டாங்க. எப்படின்னா, முன்பு பகவான் ராமாவதாரத்திலே விஸ்வாமித்திர வசிஷ்டாதிகளுக்கு சிஷ்யனாக இருந்தான். ஆனா அவருடைய சரித்திரம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர்கள் சில சமயம் சாத்விகர்களாக இருந்தார்கள். ஆனா பல காலம் ராஜசர்களாயும் தாமசர்களாயும் இருந்தார்கள்னு பார்க்கிறோம். அடுத்தபடியாக கிருஷ்ணாவதாரத்துல பார்க்கும் பொழுது அவன் பல 64 நாள்கள் தலை குவித்து கை கட்டி அவன் 64 கலைகளை கற்றுக்கொண்டான் சாந்தீபனி மகர்ஷியின் இடத்திலே. ஆனால் இறுதியாக குருதட்சிணை என்னன்னு அவரிடத்துல என்ன சமர்ப்பிக்க வேணும்னு கேட்டும் பொழுது அவர் என்ன கேட்டார்? இவன் சாட்சாத் பரமாத்மா என்று தெரியும் தான் அவருக்கு. ஆனாலும் அவர் விரும்பினது, எப்பவோ பல வருஷங்களுக்கு முன்பு என்னுடைய பிள்ளை தொலைந்து போனான், எங்கே போனான் என்னே தெரியவில்லை,
அவனை மீட்டு கொண்டு வா என்று கேட்டான்னு பார்க்கிறோம். அது அழகா தெரிவிக்கிறார் திருமங்கை ஆழ்வாரும். ஓதுவாய்மையும் உபனிய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தணன் ஒருவன் காதலன் மகன் புகலிடங்காணேன் கண்டு நீ தருவாய் எனக்கென்று என்ன காட்டுறார். அப்போ இது போல முன் அவதாரங்களை எல்லாம் ஒரு சதாச்சாரியனை நாம் நாடுவோம் என்று ஆசைப்பட்டு உண்மையான என்னுடைய மனோரதம் நிறைவேறவில்லை. ஏன்னா கடைசியில பார்த்தா இவர்கள் எல்லாரும் சாதனாந்தரபரர்கள் அல்லது உபாயாந்தர வேற சில பலன்களை கருதக்கூடியவர்களாக இருப்பார்கள், இல்ல வேற சில சாதனங்களிலே ஈடுபட்டவர்களாக இருக்கிறார்கள். பகவானே உபாயம் உபேயம் என்று பரமைகாந்தியாக சுத்த சத்வராக இருக்கக்கூடிய யாரையும் நான் ஆச்சாரியனாக பெறவில்லையே என்ற ஒரு வருத்தம் இருந்தது. ஆனா இப்பொழுது மாமனிகளிடத்திலே மாமனிகள் தான் எனக்கு ஆச்சாரியன் என்ன, அவருக்கு சிஷ்யனானவன் நான் என்று அவருடைய சிஷ்யத்துவத்தை தன்னிடத்திலே ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறான் என்று பார்க்கிறோம். அந்த வியாக்கியானம் முன்பு தெரிவித்த அந்த திருமொழி வியாக்கியானத்திலே போதுவாய்மையும் என்ற இடத்துல அந்தணன் ஒருவன் என்ற இடத்துல பெரியவாச்சான் பிள்ளையினுடைய ஸ்ரீசுக்தியை நாம் கவனிக்க வேணும். அவ்வளவு அழகான ஸ்ரீசுக்தி, அக்ஷர லட்சம் என்று நாம் கொண்டாடலாம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீசுக்தி அமைத்திருக்கார். அந்தணன் ஒருவன், அங்க அந்தணன் என்று சொன்னால் அங்க ஆச்சாரியரான சாந்தீபரி மகர்ஷி. அவர் ஒருவன் என்னால் ஒப்பற்றவர், அத்விதீயர் என்று அர்த்தம். அதுக்கு அங்க முதல்ல அர்த்தம் சொல்லும்போது எப்படிப்பட்டவர்னா அனைத்து வித்யாஸ்தானங்களும் தானே சமைத்தவர், ஒரு பெருமை வாய்ந்தவர், எல்லா வித்யாஸ்தானங்களும் கரைத்து குடித்தவராம், தானே வித்யாக எழுந்தருளியிருந்தாராம் சாந்தீபரி மகர்ஷி. அதனால ஒருவன் என்று காட்டினார். ஆனா இங்கே அடுத்தது மேலே தெரிவிக்கிறார். ஆனா அவரை காட்டிலும் யாரை நாம் ஒருவன் என்று சொல்ல வேணும் நான் பெரியவாச்சன் பிள்ளை காட்டுறார். முற்பட துவயத்தை கேட்டு இதிகாச புராணங்களை அதிகரித்து பரபக்ஷ பிரதிக்ஷேபத்துக்கு உடலாக நியாய மீமாம்சைகளையும் அதிகரித்து பொழுதுபோக்கும் அருளி செயலிலே யாம் பிள்ளையை போலே ஒருவரை என்றோ ஒருவன் என்று சொல்ல வெடுப்பது என்று காட்டியிருக்கார். அதாவது நம்பிள்ளை இருக்காரு பாருங்க, பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார். நம்பிள்ளை போன்ற ஆச்சாரியரை தான் நாம் உண்மையாக ஒருவன் ஒப்பற்றவர் என்று நாம் தெரிவிக்க வேண்டும். அது நம்முடைய சம்பிரதாயத்து ஆச்சாரியர்கள் அனைவருக்கும் பொருந்தக்கூடியதுதான். துவயத்தை கேட்டு ஒரு ஆச்சாரியனை ஆசிரியித்து அவரிடத்திலே துவய அர்த்தத்தை கேட்டு நம்முடைய சம்பிரதாயம் இதுதான் என்று முதல்ல அறுதியிட வேணும். ஏன்னா அதன் பிறகு நாம் இதிகாச புராணங்களை சேவித்தா நமக்கு வெவ்வேறு விஷயங்கள் சொல்லப்படுறதேன்னு குழம்ப கூடாது. இப்போ முதல்ல சித்தாந்தம் இது என்பதை சங்கிரகமாக சாரமாக தெரிந்து கொண்டு அப்புறம் அனைத்து சதுர்தச வித்யாஸ்தானங்கள் அல்லது அஷ்டாதச வித்யாஸ்தானங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு நியாய மீமாம்சைகள் சாஸ்திரங்கள் எல்லாம் வாசித்து கடைசியில அருளி செயலே தான் பொழுதுபோக்கு என்று இருக்க வேணும், பிள்ளையை போலே. அப்படிப்பட்ட ஒருத்தனை என்றோ இங்கே ஒருவன் என்று சொல்லுவது என்று காட்டியிருக்கார். ஆனா யோசித்து பாருங்கள், நம்பிள்ளையனுடைய வைபவம் அப்படி என்று சொன்னால் அதை காட்டிலும் அவருடைய சிஷ்ய பரம்பரையிலே வந்த காரணத்தினால் மாமனிகளுக்கு இன்னும் பன்மடங்கு அந்த வைபவம் பொருந்தும் என்றே நாம் சொல்லலாம். முன்னாடி பார்த்த போல மாமனிகள் அருளி செயலிலேயே பொழுதுபோக்க வேணும் என்பதை ஆச்சாரிய அனுஜையாகவும் தான் பெற்றிருந்தார்னு பாக்குறோம். உண்மையா அந்த வரிகள்ல சொல்லப்பட்டிருக்க குணங்கள் மாமனிகள் ஒருவருக்குத்தான் பொருந்தும். அப்போ ஒப்பற்ற ஒரு ஆச்சாரியர் என்று சொன்னால் அது மாமனிகள் தான் என்பது திருமங்கை ஆழ்வாருக்கும் அபிமதம், அந்த இடத்துல வியாக்கியானம் சாதித்த பெரியவாச்சான் பிள்ளைக்கும் அபிமதம் என்று நாம் பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியருக்கு சிஷ்யனாய் இருந்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த ஆசைப்பட்டான் எம்பெருமான் என்று காட்டுகிறார். அடுத்தபடியாக 5வது ஸ்லோகத்திலே சமாப்தௌ கிரந்தஸ்ய பிரதித விவிதோபாயனச்சயே பரம் சஜ்ஜீபூதே வரவர முனே ரங்கிரி சவிதே ஹட்டாத் பாலः கஷ்சித் குதைதி நிரஸ்தோப்யுபகதः ஜகௌ ரங்கேஷாக்கியः பரிணத சதுர்ஹாயன இதம். அழகான சரித்திரம் தெரிவிக்கிறார். அந்த கிரந்தஸ்ய சமாப்தோ வியாக்கியானம் முடிந்த பின்பு அவருடைய சாற்றுமுறை நடத்த வேணும். அந்த சாற்றுமுறை தினத்தன்று பிரதித விவிதோபாயனச்சயே பரம் சஜ்ஜீபுதே, மாமனிகளுடைய திருவடி வாரத்திலே அனைத்து சிஷ்யர்கள் மற்றவர்கள் எல்லாரும் விதவிதமான உபகாரங்களை எல்லாம் சமர்ப்பிப்பதற்காக வைத்திருக்கார்களாம். தாம்பூல வெத்தலைப்பாக்கு என்ன, தேங்காய் என்ன, பல புஷ்பங்கள் என்ன, இது போன்று பல உபாயனங்கள் விவித உபகாரங்கள் வைத்திருக்கும் பொழுது ஹட்டாத் பாலः கஷ்சித் குதைதி நிரஸ்தோப்யுபகதः, திடீரென ஒரு பிள்ளை வேக வேகமாக வந்தானாம். அப்ப பெரியவர்களே எங்க போற, நில்லு நில்லு என்று அவனை தடுத்த போதிலும் கூட அவன் ஹட்டத்தினாலே வேகமாக எதிர்க்கே வந்து முன்பு நின்றானாம். மாமனிகள் எதிர்க்கே வந்து நின்றான். ஜகௌ ரங்கேஷாக்கியா பரிணத சதுர்ஹாயன இதம். ஆக 4 பிராயம் அவனுக்கு பூர்ணமாயிருந்தது. 5வது வயசுலே அவன் தொடங்கி இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாய் ரங்கேஷாக்கியா, யாருப்பா நீ என்று கேட்ட பொழுது அரங்கநாயகம் என்று எனக்கு பெயர், இன்னும் ரங்கநாயகன் என்ற பெயர்
என்று தன்னுடைய பெயரை சொல்லிக்கொண்டு அவன் முன்பே வந்து இதை பாடினான். இந்த மேலே சொல்ல போகிற அந்த ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் ஆகிற தனியனை அப்பொழுது அவன் விண்ணப்பம் செய்தான் என்று காட்டுகிறார். அடுத்த ஸ்லோகம் பாருங்கள். 6வது ஸ்லோகத்திலே ஸ்ரீமான் ரங்கேஸ்வரோ யத் வகுல தர வச்சோ பாஷ்ய சாரார்த்த ஜாதம் ஸ்ருத்வா சௌம்யோபயந்தா முனிவர சரணே சாத்ரபாவம் பிரபன்னः ஸ்ரீசைலேஷேதி பத்யம் खगपति நிலையே மண்டபே தத் சமாப்தௌ உக்த்வா த்யேதவ்யமேதன் நிகில நிஜ கிருஹே ஸ்வாதிஷத்ததாதௌ. அப்போ அழகா இந்த ஸ்ரீசைலேஷேதி பத்யம், அந்த ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்டமும் யதீந்திர பிரணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் என்கிற அந்த தனியனை விண்ணப்பித்தான். ஆக அவன் கொடுக்கணும்னு ஓடி வந்துட்டான். யாருப்பா என்ன அப்படின்னா கையை கூப்பிக்கொண்டு ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் முதல்ல தெரிவித்தானா. பிறகு மேலே என்ன சொன்ன உடனே தீபக்தியாதி குணார்டவம் அடுத்த வரியை சொன்னான். அதன் பிறகு என்ன கேட்ட உடனே அடுத்த அர்த்தத்தை யதீந்திர பிரணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் என்று சொல்லி முடித்தான். அனைவருக்கும் இது கேட்டவுடனே சந்தோஷமாயிற்று. உடனே ஒரு ஓலை எடுத்தார்கள். இந்த ஸ்லோகத்தை எழுதி அதற்கு மஞ்சள் காப்பு இட்டு எம்பெருமான் இடத்திலே காட்டி அதை மாமனிகளுடைய திருவடி வாரத்திலே சமர்ப்பித்தார்கள் சரித்திரம். அதான் இங்கே தெரிவிக்கப்பட்டது. ஸ்ரீமான் ரங்கேஸ்வரகா, அந்த சாட்சாத் அந்த ரங்கநாதனான எம்பெருமான் தானே வகுல தரவச்சோ பாஷ்ய சாரார்த்த ஜாதம் ஸ்ருத்வா, திருவாயுடைய சாரார்த்தத்தை காட்டக்கூடியதான அந்த விரிவான வியாக்கியானம் 36,000 படியை 1 வருஷ காலம் காலக்ஷேபம் கேட்ட பின்பு ஸ்ருத்வா சௌமியோபயந்தா முனிவர சரணே சாத்திரபாவம் பிரபன்னஹா, அந்த அழகிய மணவாளனான அந்த எம்பெருமான் இந்த முனிவர்களே சிரேஷ்டரான பரவர முனி மணவாள மாமனிகளுக்கு சாத்திரபாவக, அவருக்கு சிஷ்யனாக ஆன பின்பு ஸ்ரீசைலேஷேதி பத்யம், அந்த ஒரு பத்தியத்தை வெளியிட்டான். நம்ம சரித்திரம் இன்னும் விவரணமாக யதீந்திர பிரபாவத்தை காட்டப்படுறது. உடனடியா அந்த பையன் ஓடிவிட்டான். மறுபடியும் யார் இந்த பையன் திடீர்னு வந்தான் கிளம்பினானே, எங்கே தேடு என்ன பார்த்தால் அப்புறம் அதே போல ஒரு பையன் இருக்கான். அவனை கூட்டு என்னப்பா நீ முன்னாடி சொன்னியே அதை சொல்லு ரங்கநாயக்கா அப்படின்னு கேட்டா, நான் எதுவுமே சொல்லவே இல்லையே, நான் அங்கே விளையாடி கொண்டு நான் எதுவும் சொல்லவே இல்லை அப்படின்னு நானும். உடனே அப்பொழுதுதான் பகவானுடைய அந்த ஒரு லீலையானது, பகவானுடைய அவன் நடத்தின இந்த ஒரு விஷயத்தை அனைவரும் புரிந்து கொண்டார்கள். சாட்சாத் பகவான் ரங்கநாதனே தான் வந்து இந்த ஸ்லோகத்தை விண்ணப்பித்திருக்கான், தனியனாக மாமனிகளுக்கு சமர்ப்பித்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டார்கள். உடனடியாக மறுபடியும் எம்பெருமான் அர்ச்சக முக்கியன அடுத்த ஆக்ஞையை வெளியிடுறார். இந்த தனியன் ஸ்லோகம்தான் எப்பொழுதும் எல்லா திவ்ய பிரபந்தங்களுடைய பாராயணத்திற்கு முன்பு தொடக்கத்திலே அனுசந்திக்க வேண்டியது. என்ன சொல்றான்? உக்துவா அத்யேதவ்யமேதது நிகில நிஜகிருஹேஷு, எங்கெங்கெல்லாம் நிஜ கிரகம் என்று சொன்னால் அவரவர்கள் தம்முடைய திருமாளிகையிலே மட்டங்களிலே ராமானுஷ கூடங்களிலே தன்னுடைய கிரகமான கோவில்களிலேயும் அர்த்தம். அவரவர்கள் இருக்கக்கூடிய நிலையங்கள் வாசங்களிலே அந்தந்த திவ்ய பிரபந்தத்தின் தொடக்கத்திலே இந்த ஸ்ரீசைலேஷம் என்கிற பத்தியம் தான் முதல்ல அவர்கள் ஓத வேண்டியது என்று தம்முடைய ஆக்கியை அங்கே தெரிவிக்கிறான். அதே போல அடுத்தபடியாக சேனை முதலியாருடைய ஒரு ஸ்ரீமுகமாக அங்கிருந்து திருவரங்கத்திலிருந்து அனைத்து திவ்ய தேசங்களுக்கெல்லாம் அவர்கள் ஸ்ரீமுகம் எழுதி அனுப்புகிறார்கள். எல்லா திவ்ய தேசத்திலையும் கூட இது ஸ்ரீரங்கநாதனுடைய ஆக்ஞை தொடக்கத்திலே அதாவது திவ்ய பிரபந்த பாராயணத்திற்கு முன்பு சேவா காலத்திற்கு முன்பு தொடக்கத்திலே இந்த ஸ்ரீசைலேஷம் என்கிற பத்தியம் தான் சேவிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அந்தந்த ஊர்ல எம்பெருமானும் கூட ஒரு சில லீலைகளை சில பேருக்கு சொப்னத்திலே வந்து இந்த ஸ்லோகத்தை தெரிவித்து இதனுடைய வைபவத்தை வெளியிட்டார்னு நாம் பார்க்கிறோம். ஆக அது போல இங்கே ஒரு 4 வயசு குழந்தையாக வந்து தனியனை விண்ணப்பித்து அதன் பிறகு எம்பெருமான் தானே இதுதான் அனைவராலேயும் திவ்ய பிரபந்த தொடக்கத்திலே சேவிக்க வேண்டியது என்கிற ஆக்ஞையானது எம்பெருமானாலே சாதிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆக அந்த ஸ்ரீசைலேஷேதி பத்தியம் அந்த ஒரு பத்தியத்தை இந்த கருட மண்டபத்திலே விண்ணப்பித்து மேலே இது போல ஆகியிட்டான் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக 2 ஸ்லோகங்கள்ல ரொம்ப அழகான ஒரு விஷயம் தெரிவிக்கிறது. இது வரைக்கும் 6 ஸ்லோகங்கள்ல மணவாள மாமனுடைய அவதார வைபவம் என்ன, அவரிடத்திலே எம்பெருமான் ரங்கநாதன் தானே வியாக்கியானத்தை கேட்க வேண்டும்னு ஆசைப்பட்ட பிரகாரம் என்ன, ஆசைப்பட்டதன் மட்டும் இல்லாமல் 1 வருஷ காலத்திற்கு பின்பு அவர் ஒரு சிஷ்யனுடைய கிரமம், ஒரு சிஷ்யனுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கிரமங்கள் என்னன்னு பார்த்தா வித்யை எல்லாம் ஒரு ஆச்சாரியத்துல கிரகித்த பின்பு முக்கியமாக அவருக்கு பண்ண வேண்டிய ஒரு சம்பாவனை, ஒரு குருதட்சிணை என்று சொன்னாலே அவருக்கு ஒரு பத்தியம், ஒரு தனியனை சமர்ப்பிப்பது என்று காட்டியிருக்கார்கள். அப்ப அது போல அந்த 1 வருஷ காலம் வியாக்கியானத்தை அவரிடத்துல செவிசாய்த்த பின்பு அவருக்கு ஒரு பத்தியனையும்
ஒரு தனியன் பத்தியத்தையும் சமர்ப்பித்தான்னு பாக்குறோம். இந்த விஷயங்கள்லாம் இது வரைக்கும் தெரிவிக்கப்பட்டது. அந்த காலக்கிரமும் அழகாக தெரிவிக்கிறார். அப்பிள்ளார் நம்முடைய சம்பிரதாய சந்திரிகையிலேயும் எந்த நன்னாளிலே இது துவங்கப்பட்டது என்பதையும் அழகாக எடுத்து காட்டுறார். நல்லதோர் பரிதாபி வருடம் தன்னில் நலமான ஆவணியில் 31 சொல்லறிய சோதையுடன் விளங்கு வெள்ளி தொல்கிழமை வளர்பக்க 4 நாளில் செல்வ மிக பெரிய திருமண்டபத்தில் செழுந்திருவாய்மொழி பொருளை செப்புமென்றே வள்ளியுரை மணவாளர் அரங்கர் நங்கன் மணவாள மாமனிக்கு வழங்கினாரே என்று காட்டி எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தால் பரிதாபி வருஷம். அந்த பரிதாபி வருஷத்திலே அது நம்ம கணக்கெடுத்து பார்த்தோமானால் மாமனிகளுடைய 62வது திருநக்ஷத்திரம் தான் தெரியுது. இந்த பரிதாபி வருஷத்தில் ஆவணி மாதத்திலே 31ஆம் தேதி, அதன் கூட வெள்ளிக்கிழமை, அது வளர்பிறை சுக்லபக்ஷத்தில் சதுர்த்தி திதி என்று இது தொடங்கினது காலக்ஷேபம். அது முடிந்தது எப்பொழுது? அடுத்த வருஷத்திலே ஆனந்த வருடத்தில் கீழ்மையாண்டில் அழகான ஆனிதனில் மூல நாளில், ஆக அடுத்த வருஷம் அது ஆனி மாதத்தில் திருமூல நன்னாளிலே சாற்றுமறை நேர்ந்து அன்றைய தினம்தான் இந்த ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரன் தனியனுடைய அவதாரம். பானுவாரங்கொண்ட பகலில் செய்ய பௌரணையில் நாளிட்டு பொருந்தி வைத்த, அது பானுவாசரம், அது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தது, சுத்த பௌர்ணமி திதியாக இருந்தது. அன்றைய தினம்தான் இந்த ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் ஆகிற தனியன் அவதரித்தது என்ன அழகாக அவர் இந்த நாளையும் எடுத்து காட்டியிருக்கார். அது நாம் பார்த்தோம்னால் மாமனிகளுடைய அவருடைய ஜீவன காலத்தில் பார்த்தால் மாமனிகள் தம்முடைய 62வது திருநக்ஷத்திரத்துல இதை ஆரம்பித்து அடுத்த வருஷம் அதை சாற்றுமுறை பண்ணி இந்த தனியனை பெற்றார்னு பார்க்கிறோம். பிரமாதீஷ வருடத்தில் ஆவணி மாதத்திலே இந்த ஸ்ரீசைலேஷ தயாபாத்திர தனியனுடைய அவதார வைபவம் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்த 2 ஸ்லோகத்தை ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். எப்படி வேதத்தினுடைய தொடக்கத்திலே ஹரிஹி ஓம் 2 வார்த்தைகளை நாம் தெரிவிக்கிறோம். அதனால பிராமணர்கள் எல்லாம் வேதத்தை பாராயணம் பண்ணும் பொழுது நாம் பார்த்தோமானால் ஹரிஹி ஓம் என்று தொடங்குவார்கள். அது போலவே இங்கு ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் என்கிற தனியனும் அதற்கு அடுத்தபடியாகவே லக்ஷ்மிநாத சமாரப்பாம் என்கிற தனியன் இது 2ம் தெரிவிக்க வேண்டியது என்று காட்டுறாரு. வேதாதோ பூர்வ முக்த்வா ஹரிரிதி சுஜனோ பக்தி பஷாத் யதோமிதி ஏவம் வக்தவ்யமேதத் வகுல தரவச்சோ நுஷ்ரவாரம்ப காலே ஸ்ரீசைலேஷேதி பத்யம் பிரதம மதசதாம் சம்பிரதாயைக நிஷ்டைஹி லக்ஷ்மிநாதேதி பத்யம் ஸ்வயமிதி பகவான் ஆதிஷத் ரங்கநாதா. ஆக ஸ்வயம் பகவான் நம்பெருமாள் இதை ஆதேசித்தார். என்ன ஆதேசம் செய்தார் அப்படின்னா, எப்படி வேதத்தினுடைய தொடக்கத்திலே ஹரிஹி என்ற பதமும் அப்புறம் ஓம் என்கிற பிரணவம் தெரிவிக்கப்படுமோ, அது போலவே இங்கே நம்மாழ்வார் கண்டருடைய அவர் சாட்சா்காரம் பண்ண இந்த திராவிட வேதத்தினுடைய தொடக்கத்திலேயும் ஸ்ரீசைலேஷ என்கிற இந்த ஒரு பத்தியத்தையும் அதன் பிறகு லக்ஷ்மிநாத என்கிற பத்தியத்தையும் அனைவரும் அனுசந்திக்க வேண்டியது என்ன காட்டுறார். இங்கே திருவாய்மொழி மட்டும்தானே, திருவாய்மொழி முதலிய 4 திவ்ய பிரபந்தங்கள் மட்டும்தானே நம்மாழ்வாராலே பார்க்கப்பட்டதுன்னு நினைக்க கூடாது. நம்மாழ்வார் தான் நாதமுனிகளுக்கு 4000ஐயும் அருளினார் என்றபடியால் இங்கே வகுளதர வச்சக, அதாவது நம்மாழ்வாருடைய வாக்கியம் என்று சொன்னால் அது 4000 திவ்ய பிரபந்தத்தையும் குறிக்கும். எனவே 4000த்தினுடைய சேவா காலத்தின் பொழுது தொடக்கத்தில் ஹரிஹி ஓம் என்று சம்ஸ்கிருத வேதத்திற்கு 2 பதங்கள் அனுசந்திப்பது போலே ஸ்ரீசைலேஷ என்கிற தனியனும் அடுத்தபடியாக லக்ஷ்மிநாத என்கிற இந்த தனியனும் அனுசந்திக்க வேண்டியது இன்னும் ரொம்ப அழகா காட்டக்கூடிய ஒரு ஸ்லோகம். இதை நேர்மறையாக காட்டக்கூடிய விஷயம். அடுத்த ஸ்லோகத்தை எதிர்மறையாக இதே விஷயத்தை தெரிவிக்கிறார். பொதுவாகவே நமக்கு இதை செய்ய வேணும் என்று சொன்னால் ஓரளவுக்கு புரியும். இதை மட்டுமே செய்ய வேணும் என்ன அந்த அழுத்தத்துடன் நாம் சொன்னாதான் அது இன்னும் நமக்கு புரியும். எப்படி பிரணவத்துல நாம் பார்க்கும்பொழுது பகவான் அகாரவாச்சனான பகவானுக்கே மகாரவாச்சனான ஜீவன் சேஷப்பட்டவன்னா, சரி இவனுக்கும் சேஷம் இன்னொருத்தனுக்கும் சேஷம் நினைச்சுக்கோம், கிடையாது. உகாரம் நடுவில் அவனுக்கு மட்டுமே ஜீவன் சேஷப்பட்டவன் சொல்றா போலே ஹரிஹி ஓம் என்று 2 பதங்கள் போலே ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம்ன்ற தனியனும் அடுத்ததாக லக்ஷ்மிநாத என்கிற தனியும் சேவிக்க வேண்டும் என்று சொன்னால் இதை இன்னும் அடுத்த 8வது ஸ்லோகத்துல இன்னும் அதை ஒரு ஊற்றத்துடன் காட்டுகிறார். முதல்ல ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம், அடுத்தபடியாகவே லக்ஷ்மிநாத என்கிற தனியன், அப்புறம் மேல் ஸ்லோகங்கள் என்பதை 8வது ஸ்லோகத்தை வலியுறுத்தி காட்டுகிறார். யத்வத் வக்தும் யுக்தம் பிரணவ ஹரிபதாபியந்தரே நியத் பதம் தத் கிருஷ்ணேத்யேதத் கதாச்சின் முனிஷத வச்சனைர் வைதிகைர் பிரம்மனிஷ்டைஹி தத்வத் ரங்கேஷ பக்தைஹி சமதம நியதை சாதுபிஸ் தத்வவித்பிஹி வக்தும் யுக்தம் ந மத்தியே சபதி நியதையோர் ஏதையோ பத்யம் அந்யது என்ன காட்டுறார். அதாவது ஹரிஹி ஓம்னு சொல்றோம்,
இதுக்கு நடுவுல வேற சில பதங்களும் சொல்லலாம். வேதத்துக்கு முன்பு ஹரிஹி என்கிற பதமும் பிரணவும் சொல்லப்படணும், இவ்வளவுதானே. அப்ப ஹரிஹி என்று முதல்ல உச்சாரித்து அதன் பிறகு இன்னும் சில பகவானுடைய நாமங்கள், இப்போ இப்போ கிருஷ்ணா முதலிய பகவானுடைய நாமங்கள் எல்லாம் நாம் உச்சரிப்பது மிக நல்லது தானே. அப்ப அது போல பகவானுடைய இன்னும் பல நாமங்களை எல்லாம் ஸ்மரித்து சொல்லி அப்புறம் பிரணவத்தை ஓம் என்று சொல்லி அப்புறம் நாம் வேதத்தை ஆரம்பிக்கலாமா? கிடையாது. என்னதான் பகவன் நாமங்கள் உயர்ந்ததுதான் என்று சொன்னாலும் கூட ஒரு கிரமம் என்பது இருக்கு. எப்படி வேதமானது அனாதியாக நமக்கு வந்து கொண்டிருக்கோ அது போலே அந்த கிரமம் என்பதும் கூட அனாதியாக வரக்கூடியது. ஹரிஹி என்ற முதல் பதம், அதுக்கு உடனடியாக ஓம் என்கிற பதம் தான் நாம் உச்சரிக்க வேண்டியது என்று எப்படி இருக்கோ அது போலத்தான் இங்கேயும் கூட தத்வத் ரங்கேஷ பக்தைஹி, நம்பெருமானுடைய அடியவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவரும் வக்தும் யுக்தம் ந மத்தியே சபதி நியதையோர் ஏதையோ பத்தியம் அன்னிது. உடனே அனைவரும் கூட முதலில் ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் என்கிற தனியனை அனுசந்தித்து அதற்கு நடுவில் வேற எதையும் அனுசந்திக்க கூடாது. அடுத்தபடியாகவே அனைத்து ஆச்சாரியர்களுடைய குரு பரம்பரையை அனுசந்திக்கக்கூடிய லட்சுமிநாத என்கிற தனியனை அனுசந்திக்க வேண்டும். லட்சுமிநாத சமாரம்பாம் என்பது கூறத்தாழ்வான் அருளை செய்தது குரு பரம்பரை பற்றியதான ஸ்லோகம். அவரவர்கள் அனுசந்திக்கும் பொழுது அவரவர் ஆச்சாரிய பரியந்தம் அது வந்து சேரும். அப்போ பொதுவாக மாமனிகள் காலத்துக்கு முன்பு வரைக்கும் இதுதான் முதல் அனுசந்தான ஸ்லோகமாக இருந்தது. ஏன்னா குரு பரம்பரையே அனுசந்திப்பதனாலே மாமனிகளுடைய அவதாரம் அப்புறம் இந்த ஸ்ரீசைல தயாபாத்திரமாகிற அந்த மகாமந்திரம் வந்த பின்பு இதுதான் முதல்ல அனுசந்திக்க வேண்டியது என்று பார்க்கிறோம். ஏன்னா அனைத்து ஆச்சாரியர்களுக்கும் கூட ஒரு சமுதாயமாக அவதரித்தவர் மாமனிகள் என்று நாம் பார்க்கலாம். சகல பூர்வாச்சாரியர்களுடைய ஒரு சமுதாய அவதாரமாக எழுந்தருளி இருந்தபடியால் மாமனிகளுடைய இந்த ஒரு தனியனை முதல் அனுசந்திப்பது என்று பகவானுடைய ஒரு ஆக்ஞை. எனவே அதை முதலில் கொண்டோம். அடுத்தபடியாக முன்பு போலவே லட்சுமிநாத முதலிய பாசரங்கள் ஸ்லோகங்களை அனுசந்திப்பது என்பது வழக்கம். இங்கே காட்டுறது வக்தும் யுக்தம் நமத்தியே சபதி நியதையோர் ஏதையோ பத்தியம் அந்நியது என்று இப்படி காட்டுகிறார். இப்ப நம்ம சில பேருக்கு சந்தேகம் வரலாம். இப்போ வானமாவல அந்த ஒரு மட்டத்தை சேர்ந்த சம்பிரதாயத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் அந்த ஸ்லோகத்தை அனுசந்தித்த பின்பு அங்கே முதல் பொன்னடிக்கால்ஜியர் சுவாமியினுடைய தனியன் ஸ்லோகம் ரம்யஜா மாத்திர யோகீந்திர பாதரேகாமயம் சதா என்பது அனுசந்திக்கப்படுறது என்ன பார்த்தால் அங்கே அழகா ஒரு உபபத்தி நாம் சொல்லலாம். இந்த பார்க்கும்பொழுது இப்போ மணவாள மாமனுடைய தனியன் அனுசந்திப்பது, அதன் பிறகு சகல ஆச்சாரிய குரு பரம்பரையுடைய தியான ஸ்லோகத்தை அனுசந்திப்பது என்று கொண்டிருக்கும். மணவாள மாமனிகள் என்று சொன்னாலேயே அவருடைய திருவடி ஸ்தானமாக எழுந்தருள் இருக்கார் பொன்னடிக்கால்ஜியர். அப்போ அந்த பொன்னடியாம் செங்கமலம் என்றுதான் நாம் சொல்றோம் மாமனிகளுடைய திருப்பாதத்தை. எனவே மாமனிகள் என்று சொன்னால் அவயவத்துடன் கூடிய மணவாள மாமனிகள், அதுவும் அவயவமாக திருவடி ஸ்தானமாக எழுந்தருள் இருக்கக்கூடியவர் பொன்னடிக்கால்ஜியர். அப்போ இந்த ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தனியனுடைய ஒரு அவயவம் தான், ஒரு பிற்பகுதி தான் பொன்னடிக்கால்ஜியனுடைய ஒரு ஸ்லோகம். அது தனித்து ஸ்லோகம் என்பதே கிடையாது. மாமனிகள் அவருடைய திருவடி, மாமனிகளை நாம் சேவித்தால் திருவடியும் சேர்த்துதான் நாம் சேவிக்கிறோம். அது போல ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் என்ற ஸ்லோகம் அதனுடைய ஒரு திருப்பகுதி பின் அவயவமாகத்தான் நாம் கொள்ள வேண்டியது ரம்யஜா மாத்திர யோகீந்திர என்கிற தனியன். எனவே அதை சேர்த்து நாம் சேவிப்பது என்று அந்த ஒரு ஸ்ரீமட்டத்தினுடைய ஒரு பரம்பரை என்று நாம் கொள்ள வேண்டும். எனவே இதுல எந்த ஒரு விப்ரதிபத்தி இல்லை. ஆக இப்படி முதல்ல மாமனிகளுடைய வைபவத்தை சொல்லக்கூடிய ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் ஆகிற தனியன், அதன் பிறகு லட்சுமிநாத சமாரம்பம் என்று சகல ஆச்சாரிய பரம்பரையை அனுசந்திக்கக்கூடிய தனியன் என்று இந்த இரண்டை அனுசந்திப்பது என்று பகவானுடைய ஒரு ஆக்ஞை என்று அழகாக காட்டியிருக்கார். கடைசியாக ஷடரிபுர் ஏக ஏவ கமலாபதி திவ்ய கவிஹி மதுர கவிர் யதாச்ச ஷடஜின் முனி முக்கிய கவிஹி யதிகுல புங்கவஸ்ய புவி ரங்கசுதா கவிராட் வரவர யோகினோ வரதராஜ கவிஷ்ச ததா என்று மணவாள மாமனிகளை பற்றி பாட வேண்டும். ஒரு கவி என்று சொன்னாலே கிராந்ததர்ஷி, அனைத்து அர்த்தங்களையும் நன்றாக பார்க்கக்கூடிய வல்லமை சாட்சா்காரம் கொண்டவன் என் அர்த்தம். மாமனிகளுடைய அனைத்து கல்யாண குணங்களை சரியாக அதை அனுபவித்து பாடக்கூடிய சாமர்த்தியம் என்று சொன்னால் அது எறும்பியப்பாவாகிற தேவராஜ குருவரர் அவர் ஒருவருக்குத்தான் என்று மற்ற ஆச்சாரியர்களே அவரை புகழ்ந்திருக்காருன்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மிக அழகான ஒரு ஸ்தோத்திரம் தான் இந்த ஸ்ரீசைலேஷ அஷ்டகம் என்கிற இந்த 8 ஸ்லோகங்கள் கொண்டதான ஒரு ஸ்தோத்திரம். அது மாமனிகள் வைபவம் என்று மட்டும் இல்லாமல் எப்படி கண்ணனும் சிறுத்தாம்பு என்ன பார்த்தால் அதுல தெரிவிக்கும் பொழுது ஆழ்வார் இந்த கண்ணனுடைய இந்த வெண்ணெய் களவாடும் சரித்திரத்தை மட்டும் கொண்டார், முன்பு இல்லை பின்பு இல்லை. அது போல மாமனிகளுடைய வைபவம் என்று சொன்னால் சாட்சாத் நம்பெருமாளே வந்து ஒரு வருஷ காலம் காலக்ஷேபம் கேட்டு இந்த தனியனை அருளி செய்தானே, இதுதான் முக்கியமான நாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு வைபவம் என்று மனதிலே கொண்டு
அதற்கென்றே தனியாக இந்த ஒரு 8 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார் எறும்பியப்பா. இன்னும் மிக விஸ்தரமாக மாணவருடைய அனுபவத்தை அவர் தாம் அருளி செய்திருக்கக்கூடிய வரவரமுனி சம்பு, வரவரமுனி மகா காவியம், வரவரமுனி சதகம் போன்ற பல கிரந்தங்களிலே அவர் அதை அனுபவித்திருக்கார். அதுல ஒரு ஒரு சிறு துளியை நாம் இன்றைய தினம் காலத்துக்கு தகுந்தா போல அடியனுடைய ஒரு மதிக்கு தகுந்தா போல சில விஷயங்களை அடியன் விண்ணப்பித்தேன். இந்த ஒரு பெரும் அனுபவம் நமக்கு நேர்ந்ததற்கு மூல காரணமான சுவாமி யதிராஜ ஜீயர் சுவாமி அவரை அடியேன் தலையெல்லாம் கைமாறிலேன்னு அவருக்கு அடியனுடைய கிருத்தஜ்ஞத்தையும் அடியனுடைய பிரணாமத்தையும் தெரிவித்துக் கொண்டு, கேட்ட உங்கள் அனைவருக்கும் கூட அடியனுடைய ஒரு கிருத்தஜ்ஞத்தை தெரிவித்துக் கொண்டு, இதிலே சில குற்றங்கள் இருந்தால் அதை க்ஷமித்தருள பிரார்த்தித்துக் கொண்டு அடியேன் அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.